पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्म उपनिषदं माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேனோபனிஷத்துல வாக்கிய பாஷ்யம், 3வது கண்டத்துக்கான சம்பந்த பாஷ்யம் படிச்சுட்டு இருக்கோம். இந்த சம்பந்த பாஷ்யத்துல பார்த்தீங்கன்னா முதல்ல யாரை நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா பூர்வபக்ஷி. பூர்வபக்ஷி என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மமே பலன் கொடுக்கும், கர்மத்தை பலன் கொடுக்கறதுக்கு வேற ஒரு ஈஸ்வரன் அப்படின்னு ஒரு பர்சன் தேவையில்லை அப்படின்றது பூர்வமீமாம்சர்களோட. நம்ம பூர்வமீமாம்சர்கள் எங்கெல்லாம் கண்டனம் பண்றோமோ அந்த இடத்துலலாம் பிரதான மல்ல நியாயம் ஒரு நியாயத்தை அப்ளை பண்ணணும். பிரதான மல்ல நியாயம்னு என்ன அர்த்தம்? பெரிய வேர்ல்டு சாம்பியன் அடிச்சிட்டிங்க அப்படின்னா உலகத்துல இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்ச மாதிரி தான், ஜெயிச்ச மாதிரி தான். இப்போ இந்த உலகத்திலேயே கர்மத்தை சிறந்த கர்மம் ஏதாவது இருக்கு, பெஸ்ட் கர்மா ஏதாவது இருக்கா அப்படின்னா அது வைதிக கர்மங்கள் தான். ஏன் அப்படின்னா சாத்திய சாதனத்தோட நிச்சயமான சம்பந்தம் உடையவை வேதத்துல சொல்லப்பட்ட கர்மங்கள். இங்க இருக்கிற எல்லா கர்மம், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கர்மங்களும் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா இங்கேயே பலன் கொடுக்கறத மட்டும்தான் நமக்கு நிச்சயமா தெரியும். ஒரு வேலைக்கு போறோம், ஒரு ஜாபுக்கு போறோம், 30 நாள் கழிச்சு சம்பளம் வரும், அதெல்லாம் தெரியும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், சிலதெல்லாம் சாலிடாகவே தெரியும். இப்போ இங்கே ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா இவ்வளோ லாபம் வரும் அப்படின்னு நிறைய பார்த்தீங்கன்னா விசாரம் பண்ணுறவங்க, நல்ல நிபுணத்துவம் உள்ளவங்க இந்த உலகத்தில் இருக்காங்க. ஆனால் இந்த உலகத்தில் ஒரு கர்மத்தை பண்ணி அது சொர்க்கத்தில் பார்த்தீங்கன்னா பலனை கொடுக்கும், சொர்க்க பலனை கொடுக்கும்னு சொல்லக்கூடிய பரலோக சம்பந்தியான ஞானத்தை உடைய கர்மா உலகத்தில் வேற எதுவுமே இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மங்கள் மட்டும். சோமியன எஜேத சொர்க்க காமா ஒரு விதி இருக்கு. சொர்க்கத்தை அடையணும் அப்படின்னா சோமயாகத்தை பண்ணினா போதும் அப்படின்னு. ஆனா வேற உலகத்துல நம்ம தேடி பார்த்தாலும் கிடைக்காது. சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்ன ரூட் சாமி அப்படின்னு கேட்டா யாருக்கும் தெரியவே தெரியாது லௌகிகத்துல. அப்போ சாத்திய பரலோக சாத்தியத்தை அறிவிச்சு அந்த பரலோக சாத்தியத்தை அடையிறதுக்கான சாதனங்களையும் சொல்லக்கூடியதுதான் வேதம். அப்ப இருக்கிறதுல உத்கிருஷ்டமானது வேதம்.
அந்த வேதத்தோட பூர்வ பாகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியம் பண்றவங்களுக்கு பேர் கர்மகாண்டிகள். இந்த கர்மகாண்டிகளோட சித்தாந்தத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கர்மமே பலன் கொடுக்கும். இதுதான் சித்தாந்தம். ஒரு கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணும்போது வைதிக கர்மத்துல எல்லாம் பிரதானம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சமனத்துல ஆரம்பிக்கும். அங்க இருந்து ஆரம்பிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிக்கும் போது வந்து பூர்ணாகுதி பண்ணி முடிக்கும். பூர்ணாகுதி பண்ணும்போது அந்த கர்மம் வந்து பாத்தீங்கன்னா முடிவுக்கு வந்துருதுன்னு பேர். அதுக்கப்புறம் சில பூர்த்தி கர்மாலாம் இருக்கு. இருந்தாலும் வந்து பூர்ணாகுதியோட ஒரு கர்மா பூர்த்தியாகும், வைதிக கர்மா. அந்த பூர்ணாகுதியில முடிச்ச மாத்திரத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தலைக்கு மேல நமக்கு என்ன பண்ணும், அந்த கர்மத்திலிருந்து ஒரு அபூர்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம். நம்ம வந்து லௌகிகத்துல என்ன சொல்றோம், அதிர்ஷ்டம் சொல்றோம். அவருக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றோம். அதிர்ஷ்டம்னா என்ன அர்த்தம், கண்ணுக்கு தெரியாத ஒரு பலஸ்வரூபம் அப்படின்னு அர்த்தம். பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பூம். அது என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு தலைக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரம் மாதிரி அது என்ன பண்ணும், ஒரு பலஸ்வரூபமா தலைக்கு மேல வந்து நின்றும். எப்பெல்லாம் நான் கர்மத்தை வந்து ஒரு பூரணமா அங்கங்களோடு ஒரு கர்மத்தை பண்ணி முடிக்கிறோனோ அப்பெல்லாம் எனக்கு தலைக்கு மேல ஒண்ணு வந்துடும், அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு வைதிகத்துல வந்து அதுக்கு பூர்வ மீமாம்சால என்ன பேரு, அபூர்வம் அப்படின்னு பேரு. இந்த அபூர்வம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலைக்கு மேல இருந்துகிட்டு பார்த்துக்கிட்டே இருக்குமா, எப்ப பலன் கொடுக்கறது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும். தேச கால நிமித்தம். எந்த ஒரு கர்மாவா இருந்தாலும் பலன் கொடுக்கறதுக்கு 3 விஷயம் எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். ஒரு கர்மத்தை நம்ம பண்றோம் அப்படின்னா தேசம், காலம், நிமித்தம் தேவைப்படுது. இட்லிக்கு வந்து மாவு அரைச்சு வச்சிங்க அப்படின்னா உடனே ஊத்த முடியுமா, இட்லி ஊத்த முடியுமா, வராது. அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு. ஒரு 8 மணி நேரம் வந்து அது புளிக்கிறதுக்காக நம்ம வச்சாதான் அது வந்து பாத்தீங்கன்னா இட்லி மாவா ஆகும். எந்த ஒரு ஒரு விதைய போடுறோம் அப்படின்னா அது வந்து பலன் கொடுக்கறதுக்கு ஒரு காலத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கு. இதே வந்து ஆப்பிள் போடணும் அப்படின்னா ஆப்பிள் வந்து தமிழ்நாட்டுல வந்து வருமா, இந்த வெயில் அடிக்கிற வெயில்ல வந்து வருமானா, வராது. இதே காஷ்மீர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பொமோகிரானேட் வருமா அப்படின்னா அங்கேயும் வராது. அப்போ ஆப்பிள் விளையிற இடத்துல வந்து பொமோகிரானேட் இருக்காது. பொமோகிரானேட் விளையிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் விளையாது. நல்ல குண்டூர் மிளகாய் விளையிற இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மிளகாயை கொண்டு போய் குண்டூர் மிளகாயை வேற எங்கேயாவது போட்டீங்கன்னா வராது. அந்த இடத்துல ஹீட் இருந்தா அந்த இடத்துல தான் வரும். தேசம் இருக்கு. அப்போ ஒவ்வொரு சீடும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மா மாதிரி. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கர்மாவும் ஒரு சீடு மாதிரி. ஒவ்வொரு சீடுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தேசம், காலம். அதே மாதிரி இந்த நிமித்தம், முக்கியமானது நிமித்தம் ஒன்று சொல்றோம். அப்ப அதே மாதிரி கர்மா வந்து பாத்தீங்கன்னா எந்த கர்மாவா இருக்கட்டும். இப்ப நம்ம பாடம் படிக்கிறோம்னு வச்சுங்களேன். இப்ப இந்த பாடம் படிக்கிறதுல வந்து ஸ்தூல கர்மா இப்ப நடந்துட்டு இருக்கு. புண்ணிய கர்மா ஞானத்தை விட்டு ஓரமா வச்சிருங்க. ஞானம் உள்ள நடக்கிறது. இப்ப நம்ம நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மா பண்றோம்ல, ஒரு ஆக்ஷன் நடக்குது இல்ல. இது ஆக்ஷன் என்ன ஆக்ஷன் அப்படின்னா நல்ல ஒரு புண்ணிய கர்மா. வேதாந்த விசாரம் அப்படின்றது ஒரு புண்ணிய கர்மா. உலகத்துல இருக்கிறத காட்டிலும் உட்கார்ந்து நம்ம சங்கரோட பாஷ்யத்தை ஸ்ருதிய வந்து பாத்தீங்கன்னா டெய்லி உட்கார்ந்து படிக்கிறோமே, இதுக்கு என்ன பலன் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா பலன் இல்லை. பூர்ணமதக முடிக்கிற போது பூர்ணாகுதி முடிச்சிருது. அதனால நான் சொல்லுவேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பூர்ணமதக ஆரம்பிக்கும் போது 2வது முடிக்கும் போது இருக்கிற பூர்ணமதகம் வரைக்கும் ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும். அட்டென்ட் பண்ண மாத்திரத்துல என்ன ஆயிடும், நம்ம தலைக்கு மேல அபூர்வம்னு ஒண்ணு போயிடும். வைதிக அவங்களோட பூர்வ மீமாம்சகரோட திருஷ்டிப்படி இதை நம்மளும் அக்செப்ட் பண்றோம். என்னன்னு கேட்டீங்கன்னா அபூர்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு மேல வந்துடும். இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க இந்த கர்மா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், பலன் கொடுக்கறதுக்கு ஒரு தேசம், ஒரு காலம். இப்போவா, இப்ப இல்லை, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. உங்களுக்கும் எனக்கு தெரியுமா, தெரியாது. அது வந்து காத்துக்கிட்டு இருக்குமா அந்த கர்மம். அந்த கர்மம் காத்துக்கிட்டே இருந்து என்ன பண்ணும், இது மாதிரி நம்ம புண்ணியம் பண்ண பாப்பம் பண்ண எல்லாத்துலயும் வந்து அபூர்வம் விளையும். அந்த அபூர்வம் பலனுக்காக தேச கால நிமித்தத்தை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டே இருக்கும். எப்படா கொடுக்கலான்னு பார்த்துட்டு இருந்தா அந்த சமயம், அந்த தேசம், அந்த காலம் வரும்போது அந்த நிமித்தத்தை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு நிமித்தம் இருக்கும். அந்த நிமித்தத்தை வச்சு சுவாமிக்கு இந்த பலன் கொடுக்கலாம், இவருக்கு இந்த பலன் கொடுக்கலான்னு அந்த கர்மமே பலன் கொடுத்து விடும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் சூப்பர்வைஸ் பண்றதுக்காக யாரோ ஒரு ஈஸ்வரன் அப்படின்ற கான்செப்ட் தேவையில்லை. ஈஸ்வரன் தேவையே இல்லை கர்ம பலனை கொடுக்கறதுக்கு அப்படின்னு பூர்வ மீமாம்சகரோட வாதம். இதை நல்லா புரிஞ்சுது. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டோம்னா, ஆச்சாரியார் கண்டனம் பண்ணியிருக்காரு 501வது பேஜ்ல 2 பேராகிராஃப் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு பேராகிராஃப்ல மேல இருக்கிற பேராகிராஃப்ல என்ன பண்ணார், 501 நம்பர் பேஜ்ல ந கருமனையேவ உபபோக வைச்சு தெரிய ஆதி உபபத்தியத்தை அப்படின்னு ஒரு சியாங்கிறது சொல்லியிருக்கு. என்ன கண்டனம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருமம் வந்து பாத்தீங்கன்னா ஜடம்,
அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெர்சனை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. அவங்களோட வாதத்தை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா முறியடிக்கிறோம். யாருக்கு எந்த தேசத்துல எந்த காலத்துல எந்த நிமித்தத்தை வச்சு ஒரு கர்மத்தோட பலன் கொடுக்கணும்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அறிவுள்ள ஒரு பெர்சன் இருந்தா மட்டும்தான் முடியும். இந்த கர்மம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஜடம், அது வந்து சைத்தன்யம் இல்லாதது, உயிர் இல்லாதது, உணர்வு இல்லாதது. இந்த கர்மம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது, ஒரு கர்மத்தை இப்ப பண்ணி முடிக்கிறோம். இப்ப பூர்ணமாக முடிச்சிடறோம். கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா 4:30 மணிக்கு முடிச்சிடறோம். முடிச்ச மாத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கர்மம், டீச்சிங்ன்ற கர்மம் என்னோடது முடிஞ்சிருது. உங்களுக்கு சிரவணம்ன்ற கர்மா உங்களோடது முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் நீங்க வேலையை பார்க்க போறீங்க, நானும் என்னோட வேலையை பார்க்க போறேன். போனதுக்கு பிறகு இந்த கர்மா இதோட முடிச்சு போச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு காலத்துல வேற ஒரு தேசத்துல இப்படி இருக்கும். அது கர்மா முடிச்சோடனே அந்த கர்மா முடிச்சு போச்சு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா கர்மாவே பலன் கொடுக்கும் அப்படின்னு அந்த பூர்வ மீமாம்சகன் சொல்றான்ல, அது வந்து முடியாது. ஏன்னா எந்த ஒரு கர்மாவும் அந்த கர்மா முடிஞ்சோனையே இல்லாமல் போய்விடுகிறது. அதுக்கப்புறம் காலாந்தரத்துல அது பலன் கொடுக்கும் என்பது பொருந்தாது. ஒண்ணு. தேசகால நிமித்தம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா விசித்திரமான கர்மா. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறது கரெக்டா 3:30 மணிக்கு ஆரம்பிக்கிற பாடம். எனக்கு ஆரம்பிக்க மட்டும்தான் தெரியுது மொழியே வந்து பாத்தீங்கன்னா முடிக்கிறது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 4:30க்கு முடிக்கணும் அப்படின்னு 4:29க்கு வந்து பூர்ணமதக சொல்றேன்னா இல்ல. அப்ப சில சமயம் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா 4:30க்கு முடிக்கிறேன், சில சமயம் 4:45க்கு முடிக்கிறேன், சில சமயம் 5 மணி ஆயிடுது. இப்ப நான் கேட்கிற ஒரு கருமால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் முன்ன பின்ன ஆகுது. அப்ப கருமா வந்து மேல கீழே ஆகுது எல்லா கருமத்திலையும். அப்ப இந்த கருமத்துக்கு வந்து புத்தி இருந்தா தானே சாமி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுத்திருக்காரு. அதை கேட்கறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 பேர் 40 பேர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டைம் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு இன்சென்டிவ் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு கருமத்துக்கு தெரியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு மேனேஜர் இருக்கணும் இல்ல, ஒரு சூப்பர்வைசர் இருக்கணும் இல்ல, இவங்க வேலை பார்த்திருக்காங்களா இல்லையா அப்படின்னு எந்த ஃபேக்டரியா இருந்தாலும் கம்பெனியா இருந்தாலும் நிரீட்சணம் பண்றதுக்கு சூப்பர்வைஸ் பண்றதுக்கு ஒரு பர்சன் சைத்தன்யத்தோட இருக்கணும். கர்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த காரியத்தை பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மத்தை கேன்சல் பண்றோம். கர்மமே பலன் கொடுக்காது. ஃபர்ஸ்ட் பட்சத்தை நிராகரணம் பண்ணிட்டோம். அடுத்த பட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை கர்த்தாவே வந்து பலன் கொடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தா யாரு? நான் தான். நான் ஒரு கர்மா பண்றேன், ஒரு கர்மா பண்ணிட்டு நானே பலனை வந்து பாத்தீங்கன்னா ஏ கர்மமே நான் பண்ண கர்மா இருக்கு, நான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தபஸெல்லாம் பண்ணியிருக்கேன், நீ என்ன பண்ணா இப்ப கஷ்டப்படுற, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நீ என்ன பண்ணு, நான் பண்ண புண்ணியம் இருக்குல்ல, ஏ புண்ணிய கர்மாமே நீ வந்து பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த பலனை கொடு. அப்ப நான் கேட்டு வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அப்படி வந்து என்னோட ஹோல்டுல ஒரு கர்த்தாவோட ஹோல்டுல பலன் கிடைக்கிற சாமர்த்தியம் இருந்துச்சு அப்படின்னா, கர்மம் இருந்துகிட்டு அப்படி இருந்துச்சுன்னா நீங்களும் நானும் என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா கஷ்டமே பட மாட்டோமே. யாராவது அனிஷ்ட பலனை, எனக்கு வந்து நல்லா மைக்ரைன் வரணும், எனக்கு வயிற்று வலி வரணும், எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகணும், எனக்கு ஹார்ட் அட்டாக் வரணும், எனக்கு நஷ்டம் வரணும், எனக்கு அப்பமானம் வரணும், என்னோட வஸ்துக்கள்லாம் திருடு போகணும், யாராவது அபகரிச்சுக்கிட்டு போகணும், என்னை ஏமாத்தணும், அப்படி யாராவது நினைப்போமா? ஆனா சம்பவிக்குது இல்லை. நம்ம விரும்பலனா கூட என்ன ஆகுது, நமக்கு அனிஷ்ட பலன்கள் எல்லாம் சித்தி ஆகுது. அப்ப அனிஷ்ட பலன்களை நம்மளால தவிர்க்கவே முடியல. இல்ல, எனக்கு வர்றதை தடுக்கவே முடியல. சில சமயம் நல்லது வருது, சில சமயம் கெட்டது வருது, மாறி மாறி வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலன் மாத்திக்கிட்டே இருக்கு. இப்ப என்னோட கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும், எனக்கு தேவையான நல்ல பலன்களை மட்டும் நான் அடைய முடியுமே. ஆனா அப்படி அடையிறதே இல்லை. உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் புலம்புறது என்ன தெரியுங்களா? உலகத்துல எங்க போனாலும் நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்ததுக்கு அப்புறம் டெய்லி இந்த வார்த்தையை யார்ட்டையாவது வாயில இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நான் சுத்திக்கிட்டு இருக்கிறது எல்லாமே தர்மிகளோட சேர்ந்துதான் நான் சுத்துறேன். எல்லா தர்மிகள்கிட்டும் ஒரு மனக்குறை என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, சாமி நான் நல்லதே பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு விளையறதெல்லாம் கெட்டதே விளைஞ்சுக்கிட்டு இருக்கு சாமி. எல்லா ஆட்களும் தர்மிகள் எல்லாம் சொல்ற ஒரே புலம்பல் இதுதான், நான் நல்ல யாருக்கும் கெட்டது பண்ணதே இல்லை சாமி, எனக்கு ஆனா கெட்டதா வருது. அப்ப என்ன அர்த்தம் தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நல்லது பண்ணா வந்து பாத்தீங்கன்னா நல்லது நடக்கும், கெட்டது பண்ணா கெட்டது நடக்கும் அப்படின்னா நம்ம கண்ட்ரோல்ல இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கு யோசிப்பாங்க. நமக்கு எல்லாருமே நல்லதா பண்ணிக்கலாம்ல நம்ம. ஆனா தர்மிகள் தான் இந்த உலகத்துல வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நல்லவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க.
கெட்டவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஜாம் இருக்கான். நல்லா அயோக்கியத்தனம் பண்ணவன், கொள்ளையடிச்சவன், கொலை பண்ணவன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மந்திரி பதவியில உட்காந்துட்டு பெருசா இது பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு காலையில கோயிலுக்கு போகும்போது பாக்குறேன், கம்யூனிஸ்ட் கட்சியும் டிஎம்கே கட்சியும் ஒரு பெரிய கூட்டம், பெரிய கோயிலுக்கு முன்னாடி கிழக்கு கோபுரத்துல இன்னைக்கு சாமி கும்பிட முடியாம நாங்க வந்துட்டோம். பாப்பிகள் எல்லாம் மகா பாப்பிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கடவுளே இல்லை உனக்கு எதுக்கே கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சனாதனத்தை பேர் எடுப்போம்னு சொல்லிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி கோயிலுக்கு முன்னாடி நின்றுட்டு எல்லாம் ட்ரம்ஸ் போட்டுட்டு சாமியை பிரீத்தி பண்றாங்க. இப்ப இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அயோக்கிய பயல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பொறுப்புகள்ல இருந்து சந்தோஷமா இருக்கானுங்க. இப்ப கேள்வி வருது, ஐயோ நம்ம நல்லது பண்ணோம், நல்லது நடக்கல, கெட்டது பண்ணலாம் வந்து பாத்தீங்கன்னா சாமியை நேரடியா கொண்டு போய் சாமியை பார்க்க வைக்கிறாங்க. நல்ல பிரீஸ்டிங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூர்ண கும்பம் கொடுக்குறாங்க அயோக்கியங்கள். என்னடா இது இப்படி அயோக்கியத்தனம் நடக்குது? அப்ப நமக்குள்ளார வந்து ஒரு லைட்டா ஒரு குழப்பம் வரலாம். அப்போ நல்லது பண்ணா நல்லது நடக்காதோ, கெட்டது பண்ணா கெட்டது நடக்காதோ அப்படின்னு நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். இப்ப நம்மளே கர்மாவை பலன் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் சம்பவிக்காதே. அப்ப என்ன அர்த்தமாகுதுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தாக்கு அதீனமாக கர்மத்தோட பலன் இல்லை. இரண்டாவது பட்சம் கர்மமே பலனை கொடுக்காது ஒரு பட்சம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன ஹேத்து? கர்மம் ஜடத்வாத். இரண்டாவது அந்த கர்மம் என்ன ஆகுதுன்னா அந்த காலத்திலேயே பரிபூர்ணமா முடிஞ்சிருக்கு. ஒரு காரியம் பண்ணி முடிச்சோடனே கர்மா முடிஞ்சு போகுது. அது வேற ஒரு காலத்துல உயிரோட இருந்து பலன் கொடுக்குன்றது முடியாது. அதே மாதிரி தேச கால நிமித்தத்தை வச்சுக்கிட்டு யாருக்கு என்ன பலன் கொடுக்கணும், இன்சென்டிவ் கொடுக்கணுமா கொடுக்க வேணாமா, ஓவர் டைம் டியூட்டி பண்ணியிருக்கானே அதுக்கு என்ன கொடுக்கணும், நைட் ஷிஃப்ட் பார்த்துருக்கானே அதுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்லாம் வந்து அதுக்கு தெரியவே தெரியாது. ஜடத்வாத், ஜடமா இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிட்டோம். ரெண்டாவது பட்சத்தை வந்து கர்த்தாவே பலன் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அதுவும் முடியாது. அனிஷ்ட பலத்வாத், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அனிஷ்ட பலம் வந்து பாத்தீங்கன்னா சம்பவிக்குது. அதை வச்சுக்கிட்டு நம்ம சொல்லலாம் கர்த்தாக்கு அதீனம், கர்ம பலன் வந்து இல்லை அப்படின்னு ரெண்டாவது பட்சத்துக்கு நீக்கியாச்சு. நீக்கத்துக்கு பிறகு 502வது பேஜ் இன்னைக்கு பாடம் ஆரம்பிக்கும். இந்த ரெண்டாவது இதுல வந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, க்ஷணிக்க விஞ்ஞானவாதத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் இந்த இடத்துல கண்டனம் பண்ண ஆரம்பிக்கிறார். க்ஷணிக்க விஞ்ஞானவாதம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஆத்மாவை என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு புத்தி விருத்தியும் ஒரு ஆத்மா. பிரதிபோத விதித்த மதம் பார்த்தோம்ல, பிரதிபோத விதித்த மதத்துல என்ன பார்த்திருக்கோம், ஒவ்வொரு தாட்டு நமக்கு வந்து 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 போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு இது புஸ்தகம், இது லேப்டாப், இது பர்வதம், இது வீடு அப்படின்னு சதா காலமும் புத்தியில வந்து பாத்தீங்கன்னா புத்தி விருத்திகள் உண்டாயிட்டே இருக்கு, அறிவு உண்டாயிட்டே இருக்கு. ஒவ்வொரு தாட்டுலயும் யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒவ்வொரு தாட்டுலயும் நான் இருக்கேன். நான் சொல்லியிருக்கேன்ல, அகார உக்கார மகாரம், இதுதான் விருத்தி. இந்த ஒவ்வொரு ஓங்காரமும் தோன்றி மறையறதுக்கு நடுவுல யார் இருக்கா, நம்ம இருக்கோம்னு நாம சொல்லியிருக்கோம். ஒரு விருத்தி தோன்றி மறைஞ்சோன அடுத்த விருத்தி உண்டாயி மறைஞ்சோன இந்த ரெண்டு விருத்திகளுக்கும் நடுவுல இருக்க ஸ்பேஸ் தான் ஆத்மாவோட ஸ்தானம். ஒவ்வொரு விருத்திக்கும் கீழையும் யார் இருக்கா, ஒவ்வொரு விருத்திக்கு கீழையும் சைத்தன்யம் இருக்கு. சைத்தன்யத்துக்கு மேலதான் மாயா, மாயைக்கு மேலதான் புத்தி, புத்திக்கு மேலதான் மனசு, மனசுக்கு மேலதான் இந்திரியங்கள், இந்திரியத்துக்கு மேலதான் இந்த உலகம் இருக்கு. உலகத்தோட விஷயங்கள் எல்லாத்தையும் இந்திரியங்கள் கலெக்ட் பண்ணி மனசுக்கு வந்து மனசுல இருந்து புத்திக்கு போய் புத்தி விருத்தியா ஆகுது. அப்போ ஒவ்வொரு புத்தி விருத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, விஞ்ஞானவாதிகள் சொல்றாங்க, இந்த உலகம் என்பது வெறும் புத்தி விருத்திகள் தான், எண்ணங்கள் தான் அப்படின்னு. கரெக்ட், உண்மைதான். இதையும் நம்மளும் வேதாந்திகளை யூஸ் பண்றோம். ஆனா நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு புத்தி விருத்தி உண்டானதுக்கு கீழே வந்து யார் இருக்கா, புத்தி விருத்திக்கு கீழே என்ன இருக்கு, பிராணன் இருக்கு. பிராணனுக்கு கீழே அவித்யா இருக்கு. அவித்யாவுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா சுத்த பிரம்ம தத்துவம், நிர்குண நிராகாரம் இருக்கு. இந்த நிர்குண நிராகாரத்துக்கு மேலதான் அவித்யா கல்பிதம். அவித்யாவுக்கு மேலதான் பிராணன் ஜீவன் அப்படின்னு உயிர்னு சொல்றது கல்பிதம். அதுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா புத்தி கல்பிதம். அந்த புத்தியில தான் தாட் எல்லாம் உண்டாகுது. அப்ப தாட்டு மட்டும் சுதந்திரம் இல்லை, தாட்டுக்கு பேஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 இருக்கு பேஸ். பிராணன், அவித்யா, அதுக்கப்புறம் சுத்த பிரம்மம். இந்த 3 இருக்கு. இந்த 3மே வந்து பாத்தீங்கன்னா அவ்வியக்தம்னு பேரு. இந்த 3மே கண்ணுக்கு தெரியாது. இந்த புத்தி விருத்திக்கு கீழே இருக்கிறது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. அப்ப அவன் என்ன நினைச்சிட்டான்னு கேட்டீங்கன்னா, நம்ம வேதம் இருக்கிறதுனால வேதம் சொல்லுது ஒவ்வொரு புத்தி விருத்திக்கு கீழையும் நீ இருக்க அப்படின்னு வேதாந்தம் சொல்லுது.
நான் இருக்கேன், இது இது புஸ்தகம் அப்படின்னு ஒரு நாலேஜ் உண்டாச்சுன்னா இதை அறிபவன் யாரு? நான் இருக்கேன், அறிபவன். ஒவ்வொரு புத்தி விருத்தியையும் அறிபவன் நான் இருக்கேன். எல்லாத்துக்கும் பேசு, ஒவ்வொரு தாட்டுக்கும் பேசு. ஆனா பாத்தீங்கன்னா வேதம் இருக்கிறதுனால நமக்கு இந்த சம்ஸ்காரமே இப்படிதான் யோசிக்க நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஆனா பௌத்த மதத்துல வேதம் இல்லாததுனால அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு புத்தி விருத்தி பாத்தீங்கன்னா அதுக்கு பேஸ்லாம் இல்ல. அவ்வியக்தம் தான, கண்ணுக்கு தெரியாது. அவ்வியக்தம்ன்ற கண்ணுக்கு தெரியாததுனால மாயாவும் தெரியாது, அதே மாதிரி சுத்த பிரம்ம தத்துவமும் கண்ணுக்கு தெரியாது. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த தாட்டு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தாட்டு வந்து போகுது தாட்டு, அதுக்கு பேஸ் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம பாதியை யூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது இந்த உலகம் எல்லாம் புத்தி விருத்தியா இருக்குன்றதுல அவனுக்கும் ஒரே கருத்து தான், நமக்கும் ஒரே கருத்து தான். அது வரைக்கும் அக்செப்ட், எல்லாமே அக்செப்ட். அவன் சொல்றான் அந்த புத்தி விருத்திக்கு பேஸ் இல்லைன்னு, நம்ம சொல்றோம் அந்த புத்தி விருத்திக்கு பேஸா மாயாவும் புருஷனும் ஆத்மாவும் இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதான் வித்தியாசம். அப்ப பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம கேட்கிறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பண்ற கர்மாலாம் எங்க போய் சேருதுன்னு நான் சொல்லியிருக்கேன், யோகசூத்திரத்துல சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். என்ன ஆகும்? இப்ப நான் கேட்கிறேன், தூக்கத்துக்கு நீங்க போறீங்க, ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கீங்க, நாளைக்கு அயோத்தியாவுக்கு போகணும், காலையில ட்ரெயின் பாத்தீங்கன்னா 6 மணிக்கு, நம்ம ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சாதான் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு சரியா இருக்கும், வேக்கப் ஆகணும் அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நைட்டு படுத்துறீங்க. சங்கல்பம் என்ன வச்சிருக்கீங்க? காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு சங்கல்பம். இப்ப நீங்க பண்ண சங்கல்பம் ப்ரோக்ராம் எல்லாம் பாத்தீங்கன்னா தூக்கத்துக்கு டீப் ஸ்லீப் போகும்போது அதெல்லாம் எங்க போச்சு? தூக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அவ்வியாகிருதம்ன்றது என்ன அம்சம்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய சித்தத்துக்கு, காரண தத்துவத்துக்கு பேரு அவித்யான்னு சொல்லலாம், இல்லைன்னா சித்தம்னு சொல்லலாம். இதை நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, இவங்க நிறைய பேருக்கு இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறதுக்கு இந்த விசாரம்லாம் தெரியாது. அவங்க அந்த சித்தம்ன்ற கான்செப்ட் எல்லாம் படிக்கிறதே இல்லை. அப்ப என்னன்னா, அவ்வியாகிருத்தம்னு சொல்லக்கூடிய மாயா தத்துவம் அவித்யாவும், அவித்யாவோட ரெப்ரசன்டேட்டிவ், அதோட ஃபார்ம் எப்படி வெளிப்படும் அப்படின்னா சித்தமா அது இருக்கும். அவ்வியாகிருத்தம்னு சொல்லலாம், இல்லைன்னா காரணம்னு சொல்லலாம், இல்லைன்னா சித்தம்னு சொல்லலாம். எப்பவுமே நல்லா எடுத்துங்க. அப்ப அந்த 3 குணங்களை உடைய அந்த சித்தம், யோக சாஸ்திரத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? அவித்யா அப்படின்னு அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம், சித்தம் சித்தம் சித்தம்னே யூஸ் பண்ணுவோம். இந்த சித்தத்துல பாத்தீங்கன்னா நம்ம எதெல்லாம் சங்கல்பிக்கிறோங்களோ அதெல்லாம் என்ன ஆகும்னு பார்த்துருக்கோம். அப்படியே வாசனைகளை ஒரு இம்ப்ரெஸை கிரியேட் பண்ணிட்டு போகும்னு நான் சொல்லியிருக்கேன்ல, யோக சாஸ்திரம் படிக்கும் போதே நம்ம சொல்லியிருக்கோம். புத்தியில எந்த தாட்டு வந்தாலும், சங்கல்பம் வந்தாலும், நிச்சயமான அபிப்பிராயம் வந்தாலும் அது அப்படியே என்ன ஆகும்? ஒரு காப்பி சித்தத்துல போய் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அப்ப நீங்க தூக்கத்துக்குள்ளார போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, உங்களுடைய மேல் மனசுல இருந்ததும் புத்தியில இருந்ததும் சங்கல்பங்களும் எல்லாம் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா அப்படியே சித்தத்துல போய் இருக்கும். திரும்ப அந்த சித்தத்துல இருக்கிறது தான் என்ன பண்ணுது அப்படின்னா, 3:30 மணி ஆகும்போது நீங்க நிச்சய சங்கல்பம் பண்ணிருக்கீங்கல்ல, அந்த சங்கல்பம் பண்ணிருக்கிறதுனால என்ன பண்ணும்? மெதுவா அது பேக்கப் ஆகும். 4 மணிக்கு போகணும், 4 மணிக்கு போகணும் அப்படின்னு உங்களை என்ன பண்ணும்? 3:30 மணிக்கே பேக்கப் பண்ணி நம்மளை பாத்தீங்கன்னா 4 மணிக்கு பேக்கப் பண்ணிட்டு எழுப்பி விட்டுருவோம். நம்ம காரியங்களை பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்ப இது எல்லாம் போய் ஸ்டோர் ஆகிற இடம் என்னது? நம்மளுடைய கர்மங்கள், கர்ம பலன்கள், வாசனைகள், இது எல்லாம் ஸ்டோர் ஆகிற இடத்துக்கு என்ன பேர்னா சித்தம் அப்படின்னு ஒரு தத்துவத்தை நம்ம சொல்றோம். இப்ப நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, வேதாந்திகளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஒரு கர்மம், அந்த கர்மத்தோட வாசனை தான் நமக்கு பாத்தீங்கன்னா லோடு ஆயிடும். ஃபிலிம் ரோல் மாதிரி ஷூட்டிங் பண்ணும் போது ஒண்ணு, அந்த ஷூட்டிங் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஷூட்டிங் என்னவாயிடுச்சு அப்படின்னா, ஷூட் பண்ணது எல்லாம் ஃபிலிம் ரோலுக்கு வந்துருச்சா? அதே மாதிரி நீங்களும் நானும் டே டு லைஃப்ல பண்ணக்கூடிய கர்மங்கள் எல்லாம் என்னன்னு கேட்டா, புண்ணியம் பாப்பம் எல்லாமே ஷூட் பண்ற மாதிரி லைவா ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, எல்லா முடிஞ்ச விஷயங்களும் என்ன ஆயிடுது? பதிவா வாசனைகளா போய் சித்தத்துல ஸ்டோர் ஆயிடுது. ஃபார்மெட் வேற, ஃபார்மெட் வேவ் ஃபார்மெட் நம்ம சொல்றோம். அதை எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சித்த எண்ணங்களா, தாட் ப்ராசஸா பாத்தீங்க அப்படின்னா வேற ஒரு ஃபார்மெட்ல போய் சித்தத்துல ரெக்கார்ட் ஆயிடும். சித்தஸ்ய வாசுதேவஹா, சித்தத்திலோட தேவதை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசுதேவன்.
சித்திரகுப்தன் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த சித்திரகுப்தன்னா யாருன்னு கேட்டீங்கன்னா வாசுதேவன், விஷ்ணுவோட அம்சம். அவர் தான் உள்ள இருந்துகிட்டு என்ன பண்றார் அப்படின்னு கேட்டா ரெக்கார்டு எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துடுறார். அவருக்கு தெரியும் அவர் தான் அந்தர்யாமி, சித்தத்துக்குள்ளார இருக்கிற ஈஸ்வர சுரூபம். அவர் என்ன பண்றாருன்னா 3:30 மணிக்கு 4 மணி வரும்போதே கர்மா கரெக்டா இருந்துச்சுன்னு வச்சுங்க, நீங்க இதுக்கு அயோத்தியா போய் கரெக்டா ராமரை தரிசனம் பண்றதுக்கு உங்களுக்கு புண்ணிய கர்மா இருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டா 3:30 மணிக்கு கர்மா ஓகேப்பா, அவன் வந்து போய் தரிசனம் பண்றதுக்கான எல்லா பாக்கியமும் அவனுக்கு இருக்கு அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுவார், 3:30 மணிக்கே உங்களுக்கு லைட்டா வேக்கப் பண்ணுவார். உள்ள இருந்துகிட்டு ரெடி 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 வேக்கப் வேக்கப் அப்படின்னு சொல்லி மெதுவா 4 மணிக்கு வேக்கப் பண்ணி விட்டுருவார். இதே உங்களுக்கு அந்த புண்ணிய கர்மா இல்லை அப்படின்னா நீங்க மட்டும் தனியா படுத்திருக்கீங்க, புண்ணிய கர்மா இல்லை, நான் தூங்க விட்டுருவார். எனக்கு அது மாதிரி ஆகும், நான் தூங்கிடுவேன் சில சமயம். 2:30 மணி 3:30 மணிக்கு கிளாஸ், யாரோ வருவாங்க, வந்தாங்கன்னா ஒரு 3 மணிக்கு 2:30 மணிக்கு வருவாங்க, வந்துட்டு போயிருப்பாங்க. நான் நினைப்பேன் ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி எந்திரிச்சோம் அப்படின்னா நல்லா இருக்கும். கண்ணை மூடினா அவ்வளோதான், டும், சமஷ்டி கர்மா முடிஞ்சு போச்சு. பாப்போம் நிறைய இருந்திருக்கும். ஏன்னா இன்னைக்கெல்லாம் கிளாஸ் பண்ண வேணாம். உள்ள இருக்க சித்திரகுப்தர் என்ன பண்ணுவாரு, அக்கௌண்ட் பார்ப்பாரு, மெயின்டைன் பண்ணுவாரு. இல்லை இன்னைக்கு வந்து கிளாஸ் நடக்க வேணாம், நிறைய பேரோட 40 பேரோட கர்மா சரியில்லை, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு, அதனால என்ன பண்ண அப்படின்னா 10 நிமிஷம் தூங்க வேண்டியன்னா என்ன ஆயிரும், 3/4 மணி நேரம் தூங்கிடுவேன். தூங்கிட்டு டைம் வேக்கப் ஆகி பார்த்தா தெரியும் 3:45. ஐயோ போச்சு, கிளாஸ் போச்சு. 4 மணிக்கு எந்திரிச்சு ட்ரெயினை பிடிக்க வேண்டியவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், உள்ள இருக்கிறவர் தூங்க விட்டுருவார். நீங்க வந்து பாத்தீங்கன்னா 5:30 மணி 6 மணிக்கு வேக்கப் ஆகும், ட்ரெயின் கிளம்பி போயிடும். அப்ப உள்ள இருக்கிற அந்த வாசனா ஸ்டோர் ஆகிற சித்தம், இப்ப நீங்க எந்த கர்மாவா இருக்கட்டும் அந்த சித்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்க வாசனைகளுக்கு ஏற்ற மாதிரி, வாசனைகள் இருக்குனாவே அந்த இடத்துல என்ன இருக்கும், யோக சூத்திரத்தை நல்லா திரும்ப ஒரு வாட்டி வாசிச்சுங்க. கர்மம், கர்மத்தோட வேற ஒரு ஃபார்மேட் தான் வாசனை. அதாவது 2 சேர்த்து சொல்லுவோம், கர்மம் வாசனை, கர்மம் வாசனை. எந்த கர்மம் பண்ணினாலும் அது ஒரு பரஸ்வரூபமா மாறும், கூடவே வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்மத்தோட வாசனையும் சேவாகும். 2 விஷயம், எந்த கர்மா பண்ணாலும் கர்மம் கர்ம பலனா மாறும், அதுக்கப்புறம் வாசனையா மாறும். இந்த கர்மத்தையும் கர்ம வாசனையையும் பிரிக்க முடியாது. இந்த 2ம் ஸ்டோர் ஆகிற இடம் சித்தம். அது அனந்த காலத்திலிருந்து நம்ம கூடயே டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுல இருக்கக்கூடிய கர்ம வாசனைகளுக்கு ஏத்த மாதிரி, கர்மத்துக்கு ஏத்த மாதிரி ஸ்தூல தேகம் நமக்கு திரும்ப திரும்ப கிடைச்சிக்கிட்டு இருக்கு ஜென்மம். அதுல இருக்க வாசனைகளுக்கு ஏத்த மாதிரி நம்முடைய மனசு புத்தி எல்லாம் அது மாதிரி அமைஞ்சுக்கிட்டே இருக்கு, கர்ம வாசனைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து ஆத்மா கண்ணியமா ஸ்டோர் ஆகிற இடம் சித்தம் ஒண்ணு வச்சிருக்கோம். ஆனா பௌத்த மதத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா க்ஷணிக்கம்னு சொல்லக்கூடிய விற்த்திக்கு அந்நியமா பேஸ் ஒண்ணு இல்லை. எது பேஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தாட்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு அவங்களை கேட்டீங்க அப்படின்னா ஒரு தாட்ல வந்து பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸ் இருக்கும், அதே தாட்ல வந்து நாம ரூபமும் அதுக்குள்ளாரையே இருக்கும். நம்மளும் அதான் சொல்றோம், நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சொல்றோம். அவன் கரெக்டா விஞ்ஞானவாதியோட மதம் வந்து ரொம்ப அற்புதமான மதம், ரொம்ப அருமையா சொல்றான். இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வஸ்துக்கள் தான், இந்த வஸ்துக்கள் எல்லாம் வெளியில இல்ல, எல்லாம் தாட்டுல இருக்கு அப்படின்றான். ஒரு தாட்ல யாரு இருக்கா, நானும் இருக்கேன் அந்த தாட்ல. அந்த தாட்டு புஸ்தகம் நினைக்கும் போது அந்த புஸ்தகம்ன்ற நாம ரூபமும் இருக்கு, கூடவே நானும் அங்க இருக்கேன், ஆத்மாவும் அங்க இருக்கு. சாமி அந்த புஸ்தகம் மறைஞ்சு போதே, ஒரு க்ஷணம் வருது, அதுக்கப்புறம் லேப்டாப் ஆகுது, லேப்டாப்ன்ற தாட்டு வருது, அதுக்கப்புறம் மலைன்ற தாட்டு, அதுக்கப்புறம் பேனா, அதுக்கப்புறம் புஸ்தகம். அப்ப தாட்டு வந்து 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 போயிட்டே இருக்கு சுவாமி. அப்ப ஆத்மா, அவன் சொல்றான் ஆமா, ஒவ்வொரு தாட்டு வந்து போகும் போதும் ஆத்மாவும் வந்து வந்து போயிட்டே இருக்கு அப்படின்றான். க்ஷணந்தோறும் ஒரு தாட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன டைம், ஒரு தாட்டோட டைம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தாட்டோட டைம், அதோட எக்ஸிஸ்டன்ஸ் எவ்வளவு நேரம், ஒரு க்ஷணம். இப்ப பேசிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்க தாட் நமக்கு தெரியுமே நல்லா. சித்த நதி நாம சொன்னமா, யோக சூத்திரத்தை சொன்ன சித்தம் என்னது, ஒரு நதியோட ஃப்ளோ மாதிரி, அது பிரவாகினி, பிரவாகமா போயிட்டு இருக்கும். அப்ப பிரவாகம்னா நம்ம சொல்லுவோம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலா பேசும்போது சொல்லுவோம், இது நதின்னு நீங்க வந்து இது கங்கா நதின்னு கை காட்டி நீங்க சொல்லும் போது நீங்க பார்த்த நதி வேற, சொல்லும் போது இருக்கிற நதி வேற போயிடுச்சு.
நீங்க பார்த்தது நதி இல்ல, அது அந்த ஃப்ளோ போயிடுச்சு. அப்ப யாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மள்ட்ட இருக்கக்கூடியது எப்படி இருக்குன்னா தாட் ஃபிளட் மாதிரி போயிட்டே இருக்கு. தோன்றி மறைஞ்சு தோன்றி மறைஞ்சு தோன்றி மறைஞ்சு போயிட்டே இருக்கு தாட்டு. அப்போ ஆத்மாவும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒவ்வொரு தாட்டோடையும் ஆத்மாவும் தோன்றி 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 மறைஞ்சுகிட்டே இருக்கு. இப்ப கருமத்தை எங்க பாப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கருமத்தையும் ஆத்மா மேலேயே ஏத்தி பார்ப்போம். ஆத்மா எப்படி இருக்கு அப்படின்னா ஆத்மாவுக்கு மேல கர்த்திருவம் வந்துருது. அந்த கர்த்திருவம் எங்க இருக்கு? அதே விருத்தியில தான் இருக்கு. இப்ப நான் படிச்சு கொடுக்கிறேன் அப்படின்னா நான் எங்கெல்லாம் இருக்கேன் அப்படின்னு கேட்டா பாடம் படிக்கிறேன், தாட்ஸ் வருது. இந்த தாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா படிச்சு கொடுக்கிற கர்மமும் நடக்குது. அந்த கர்மத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நானும் இருக்கேன். அப்ப இந்த கர்ம பலன் எங்கப்பா இருக்கும் அப்படின்னா கர்ம பலனும் அந்த தாட்டிலேயே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி அந்த ஒரே தாட்டில் அவன் என்ன பண்றான்? ஏத்தி வைக்கிறான். அப்ப வேற ஏதாவது ஸ்டோரேஜ் ரூம் இருக்கா சாமி? அப்ப நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சித்தம் இருக்கு, தனியா போய் ஸ்டோர் ஆகும். கர்மத்தோட பலன் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும். ஆனா இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா தோன்றி தோன்றி மறையிற காலத்திலேயே அதுக்கு அந்நியமா வேற ஒண்ணு இல்லை, அவனுக்கு பேஸ் இல்லை. அதனால என்ன ஆகுனா ஸ்டோர் ஆகிறதுக்கான வேற இடம் இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப எப்படி சொல்லுது அப்படின்னா இந்த பாட்டம் இனிமே ஆரம்பிக்க போகுது. மெதுவா இந்த பாட்டத்துக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா 502வது பேஜ்ல ஆரம்பிக்குது. நச்ச ஆத்ம கிருத்தம் அகர்த்திரு சமவேதம் அயஸ்காந்தமணிவத் ஆகிருஷ்டு பவதி. அவன் சொல்றான். அவன் எப்படி சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கர்ம பலனை எப்படி நம்ம ஸ்வீகாரம் பண்றோம் அப்படின்னும் போது பூர்வபக்ஷி என்ன இவன் சொல்றான், யாரு? விஞ்ஞானவாதின்னு பேர் அவனுக்கு. க்ஷணிக்க விஞ்ஞானவாதி, பௌத்தனுக்கு பேர். க்ஷணிக்கம் ஒரு தாட்டோட எக்ஸிஸ்டன்ஸ் எவ்வளவு நேரம்? க்ஷணிக்கம், ஒரு க்ஷணம். அப்போ முந்தின இப்ப வந்து நான் இப்ப தாட்டு வந்து இருக்குல்ல, நான் பாடம் ஆரம்பிச்சேன்ல, பாடம் ஆரம்பிச்ச தாட்டு இப்ப இல்லை. முந்தின க்ஷணத்துல இருந்த தாட்டு இப்ப இல்லை. இந்த தாட்டு வந்து அடுத்த க்ஷணத்துல இல்லை. அப்போ ஒவ்வொரு க்ஷணமும் இருக்கிற தாட்டு புதுசு புதுசா இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கர்ம பலனை கொடுக்கக்கூடியது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா எது இருக்கு? கர்ம பலனும் இருக்கு, கர்மாவும் இருக்கு, கர்ம பலனும் அங்கேயே இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதான் போயிடுச்சே போன தாட்டு போனோனையே அந்த தாட்டிலேயே கர்த்தாவும் அங்கதான் இருந்தான், ஆத்மாவும் அங்கதான் இருந்துச்சு, கர்ம பலனும் அங்கதான் இருந்துச்சு. இப்ப நான் ஃப்ரெஷ்ஷா இருக்கேன், இப்ப கர்மம் பண்றேன். அடுத்த க்ஷணம் போகும்போது இந்த க்ஷணத்துல இருக்கிறது போயிடும், இந்த கர்மாவும் போயிடும், இந்த கர்ம பலனும் போயிடும். அடுத்த க்ஷணத்துல புதுசு. ஒவ்வொரு தாட்டும் புதுசு புதுசா வருது. ஒவ்வொரு தாட்டிலையும் புதுசு புதுசா கர்மங்கள் இருக்கும். ஒவ்வொரு க்ஷணமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்ம பலன்கள் அந்த கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த தாட்ல தான் இருக்கும். அடுத்த க்ஷணம் இருக்காதே அப்படின்னா அவன் என்ன சொல்றான்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றான். அயஸ்காந்த மணிவத்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றான். மேக்னெட் மாதிரி அந்த கர்மா என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா ஒரு தாட்டு வந்து ஏறி இறங்குது இல்ல, ஒவ்வொரு தாட்டு வந்து ஒரு கிராஃப் மாதிரி வச்சுங்க. அந்த கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ஷணம் கர்மா அந்த தாட்டு உற்பத்தியாகும். அந்த தாட்டிலேயே ஆத்மா இருக்கும், கர்த்தான்ற செய்பவன் இருப்பான், ஒரு கர்மா இருக்கும். அந்த கர்மத்தோட பலனும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்மத்திலேயே சேவாகும். அது என்ன ஆகும்? ஒரு பீக் வந்துட்டு திரும்ப அணையும். அது எண்டு முடியுது. அது எண்டுக்கு வரும்போது அடுத்தது ஸ்டார்ட் ஆகும், வேற ஒரு புது தாட்டு. அந்த புது தாட்டு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அயஸ்காந்த மணி மேக்னெட் மாதிரி என்ன பண்ணுனா அந்த பூர்வ தாட்டுல முன்னாடி இருந்த அந்த தாட்டுல என்னெல்லாம் இருந்துச்சோ அதையெல்லாம் ஆக்கர்ஷணம் பண்ணிக்கும், கேரி பண்ணிக்கும். இப்ப ஒவ்வொரு புது விருத்தியிலையும் என்ன இருக்கும்? பழைய விருத்தியோட விஷயங்கள் கர்ம பலன் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆக்கர்ஷணம் பண்ணிக்கும். அப்ப கர்ம பலன் வந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அவன் சொல்றான். இதுக்கு வந்து என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பௌத்த மதத்துல ஆலய விஞ்ஞானம் அப்படின்னு ஒரு புது பேரு. இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுங்க. இதெல்லாம் வந்து டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ற. ஆலய விஞ்ஞானம்னு என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவர் பார்க்கணும். ரிவர் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதை பாக்குறீங்க ரிவர்ல அப்படின்னா மேல இருக்கிற கரண்ட் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. மேல ஒரு ஃப்ளோ போயிட்டு இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நதிக்கும் கீழே தண்ணி தானே போகுது. அதே மாதிரி மேல இருக்கிறதெல்லாம் வேவ்ஸோட இருக்கு, கீழே வந்து பாத்தீங்கன்னா வேவ்ஸ் இல்லாம ஒரு அடிநாதமா ஒரு கரண்ட் போயிட்டே இருக்கு, ஒரு ஃப்ளோ போயிட்டே இருக்குல்ல.
அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விற்த்திக்கு கீழையும் ஆலய விஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய கண்டினியூஸா இருக்கிற ஒரு ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முந்தின தாட்டுல இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்கள் எல்லாத்தையும் அடுத்த தாட்டு கேரி பண்ணும், அடுத்த தாட்டுல இருக்க சம்ஸ்காரத்தெல்லாம் அதுக்கு அடுத்த தாட்டு கேரி பண்ணும், இப்படி மாதிரி. ஆனா தாட்டு வந்து ஒவ்வொன்றும் தோன்றி தோன்றி மறையிறது, இருந்தாலும் ஒவ்வொரு தாட்டுக்கும் அடுத்த தாட்டுக்கும் அது கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பூர்வ பக்ஷியா இருக்கிற அந்த விஞ்ஞானவாதி சொல்றான். புரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு. இதுக்கு அடுத்தது இப்ப இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க ஆச்சாரியர் சொல்ற அயஸ்காந்த மணிவத் அப்படின்னு சொல்ற பாஷ்யத்தை பாருங்க. நச்சவை தூக்கி பின்னாடி போன நச்ச பவத்தின்னு பின்னாடி போட்டுக்கணும். ஆத்ம கிருத்தம் அகர்த்திரு சமவேதம். ஆத்ம கிருத்தனா தன்னால் செய்யப்பட்ட அகர்த்திரு சமவேதம். அகர்த்திரு அப்படின்னு கேட்டா ஆத்மாவால செய்யப்பட்டது கருமத்தோட வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்த்தாவுக்கு இருக்கிற சம்பந்தம் எப்படிப்பா அப்படின்னா சமவேதம் சொல்றோம். சமவேதம்னா சமவாயி சம்பந்தம் அப்படின்னு சொல்லுவோம். சமவாய சம்பந்தம்னா நித்திய சம்பந்தம். நான் சொன்னல ஒரே தாட்ல யாரெல்லாம் இருப்பான்னு சொல்லியிருக்கேன். ஒரே தாட்ல ஆத்மாவும் இருக்கும், ஒரே தாட்ல கர்த்தான்ற எண்ணத்தோடு அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸும் நான் கர்த்தான்னு இருக்கும். அதே தாட்ல அவன் பண்ண கர்மாவும் இருக்கும். அந்த கர்மா முடிச்சு போயிடும், ஆனா அந்த கர்மத்தோட பலன் அதுலயே இருக்கும். இப்ப நான் கேட்கிறேன், எல்லாம் ஒரே தாட்ல இருக்குன்னா எப்படிப்பா சம்பந்தம் அப்படின்னு கேட்டா அதுல எல்லாத்துலயும் ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சதா இருந்துகிட்டு இருக்கும். நித்திய சம்பந்தம்னு பேர். அப்ப நித்திய சம்பந்தமா இருக்கிறது ஆத்ம கிருத்தம்னா இந்த ஜீவாத்மா ஒண்ணு பண்றான், பண்ணும்போதே வந்து பாத்தீங்கன்னா அது கூட ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆத்மா அகர்த்திரு, அந்த அகர்த்தாவா இருக்கக்கூடிய ஆத்மாவோட நித்திய சம்பந்தம் சொல்லக்கூடிய சமவாய சம்பந்தத்தோட என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கர்ம பலனும் அங்கேயே இருக்கும். அப்போ மறைஞ்சிருதைப்பா, தோன்றி தோன்றி மறையுது. இல்ல தோன்றி தோன்றி மறையும் போதும் அயஸ்காந்த மணி மாதிரி மேக்னெட் மாதிரி முந்தின தாட்டுல இருந்த அந்த கர்ம பலனை அடுத்த தாட்டு என்ன பண்ணிக்கும், கவர்ந்து இழுத்துக்கும். அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆகிருஷ்டுகு இப்படின்னு எவனாவது சொன்னா அப்படின்னா நச்சபவதி அது மாதிரி ஆகாதப்பா அப்படின்னு சித்தாந்தியா இருந்து அவங்களோட மதத்தை வந்து ஆச்சாரியா என்ன பண்றார், கண்டனம் பண்றார். ஏன் அப்படின்னு கேட்டா பிரதான கர்த்திரு சமவேதத்வாத் கர்மனக. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டதுன்னா பிரதான கர்த்தான்னு ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா. கர்மமானது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சம்பந்தத்தை வச்சிருக்கோம், சதா காலமும் சம்பந்தத்தோட இருக்குன்னா இப்பவே பலன் கிடைச்சிரும்ல. இப்ப நான் இன்னைக்கு பாடம் படிக்கிறேன், இப்போ ஒரு புண்ணிய கர்மா பண்றோம், ஒரு கிரி பிரதட்சணை வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் போயிட்டு வரேன்னு வச்சுங்க. அப்ப ஈவினிங் போயிட்டு வரும்போதே ஒவ்வொரு க்ஷணமும் புண்ணிய கர்மா பண்றோம். இப்பவும் நம்ம புண்ணிய கர்மா பண்ணிட்டு இருக்கோம் க்ஷணம். அப்போ இப்பவே பலனும் நமக்கு கிடைச்சிருக்கணும்ல. நித்திய சம்பந்தம், கர்த்தா இருக்கேன் அங்கேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்ம பலனும் அங்கேயே இருக்கு. ஒரே இடத்துல கர்ம பலனும் கர்த்தாவும் சேர்ந்து நித்திய சம்பந்தத்தோட இருக்கும்போது அப்ப என்ன ஆகும், ஒரு அக்னியை வந்து கையில நான் வந்து ஒரு நல்ல ஹாட்டா ஒரு டம்ளர் எடுத்து நான் கையில வச்சிருக்கேன், சுடுதண்ணி வச்சிருக்கேன். இப்ப சுடுதண்ணியோட சம்பந்தம் இப்ப நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அப்ப நான் சூடு எனக்கு பரவிக்கிட்டே இருக்குமா. நான் இப்ப டேபிள் கீழே வச்சிடறேன், சம்பந்தம் இல்லை, எனக்கு சூடு தெரியவே தெரியாது. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இதை எடுத்த மாத்திரத்துல இந்த உள்ள இருக்கிற தண்ணியோட சுடுதண்ணியோட சூடு எனக்கு கைக்கு தெரியும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலன், அந்த கர்ம பலன் வந்து பாத்தீங்கன்னா அதோட சம்பந்தம் வந்து கர்த்தாக்கு எப்பவுமே இருக்குன்னு வச்சுங்க. இந்த சம்பந்தம் எனக்கு இருக்கிறதுனால சூடு எனக்கு தெரியுது. அதே மாதிரி ஒரு விற்த்தியிலேயே ஒரு கர்த்தாவும் இருக்கான், அதுலயே கர்ம பலனும் இருக்கு. அப்படின்னா அப்ப அவனுக்கு கர்ம பலனோட பலன் கிடைச்சுக்கிட்டே இருக்குமா, நித்திய சம்பந்தமா இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்துல எந்த பலன் கிடைக்கணும்ன்ற விதி விதானம்லாம் இல்லாம போயிடும், நியமம் இல்லாம போயிடும். இப்ப நான் இதை எடுத்த மாத்திரத்துல எனக்கு சூடு தெரியுது. இந்த சூடு வந்து பாத்தீங்கன்னா ஏன் தெரியுது, சம்பந்தம் வேற என்ன. கை வந்து பாத்தீங்கன்னா இதை பிடிச்ச மாத்திரத்துல சூடு தெரியுது. இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்ம பலனோட அந்த அதே விற்த்தியில வந்து பாத்தீங்கன்னா கர்த்தா இருக்கான் அப்படின்னா அந்த கர்த்தாக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த தேசத்துல எந்த காலத்துல நல்லது கிடைக்கணும் கெட்டது கிடைக்கணும்ன்ற நியமம் இல்லாம போயிடும். எப்பவுமே அவனுக்கு கர்ம பலன் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம அப்படியா பாக்குறோம், நமக்கு நினைக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல, தேசகால நிமித்தத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு பலன் கிடைக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் என்ன சொல்றாருன்னா பிரதான கர்த்திரு சமவேதத்வாத் கர்மனஹ.
ஆச்சரிய சொல்லிட்டாரு, இந்த பிரதான கர்த்தாவோட நித்திய சம்பந்தம் உடையதா கர்மத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்க சித்தாந்தத்துல. அப்படிலாம் சொன்னீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, எல்லா கர்ம பலனும் எல்லா காலத்திலையும் எல்லாத்துக்கும் சம்பவம் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தோஷம் வந்துடும். அது மட்டும் இல்ல, பூத்தாசிரியம் விதிச்சு அவன் உடனே சொல்றான், இல்ல இல்ல பூத்தத்தை ஆசிரியம் பண்ணி நம்ம கர்மா எங்க பண்றோம் ஜி. இப்ப போயிட்டு இருக்க சித்தாந்தம் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் நம்மளோட மனப்பதிவுகள். இதெல்லாம் இப்ப கேட்கிறான் என்ன, உடனே கேட்கிறான், இந்த கர்ம பலன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூத்தங்களை, பூத்தம்னு என்ன, பஞ்சபூத்தங்கள் இருக்குல்ல, இந்த பஞ்சபூத்தங்களை ஆசிரியம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாமா? அப்ப என்ன பண்ணிட்டான், அடுத்த லெவலுக்கு இறங்கிட்டான். ஆத்மாலேயே விருத்தி விஞ்ஞானத்திலேயே கர்ம பலனை சொன்னீங்கன்னா எல்லா கர்ம பலனும் ஏக சமயத்துல சித்திக்கும் அப்படின்னு தோஷம் வந்த மாத்திரத்துல உடனே அவன் கீழே இறங்கி வரான். பூத்தங்களை சார்ந்து பூத்தாசிரியம் இதிச்சே, பூத்தங்களை சார்ந்து ஒரு கர்ம பலன் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாமா? அப்படின்னா என்ன சாதனத்துவார் இல்லப்பா, அப்படியும் வைக்க முடியாதுப்பா. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பண்ற கர்மா பிருத்திவி தத்துவத்திலேயோ இல்ல நம்ம பண்ற கர்மா வந்து பாத்தீங்கன்னா அக்னியிலையோ வாயிலையோ ஜலத்திலேயோ வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே பஞ்சபூத்தங்கள், பஞ்சபூத்தங்களால் ஆன விஷயங்கள். இந்த உலகத்துல எதெல்லாம் இருக்கோ மொத்த உலகம் அதான பஞ்சபூத்தங்கள் தானே. அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மத்துக்கு சாதனமாக இருக்கின்றன. சாதனத்துவா, சாதனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாத்தியம் வேற சாதனம் வேற. சாத்தியத்தை உண்டு பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இந்த சாதனத்துல இருக்கும் ஒழிய, ஆனா சாதனமே வந்து பாத்தீங்கன்னா சாத்தியம் இல்லை. இப்ப நான் வந்து சொர்க்க காமக சோமேன ஏஜேத்த சொர்க்க காமக நான் சொல்றேன். சோமத்தினால் யாகம் செய்யட்டும். சோமலதா ஒண்ணு இருக்கு, சோமக்கொடின்னு ஒண்ணு இப்போ இருக்கு, இப்போ வந்து கேரளால இருக்கு. ஆனா வந்து அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு நிஷேதம். இவர் வந்து பாத்தீங்கன்னா பரசுராமர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாபம் கொடுத்துருவார், கேரளால இருக்கிற எந்த ஒரு ஐட்டத்தையும் யாகங்களில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு. இப்பவும் கேரளால ஏதாவது வைத்திய கர்மா முறையா பண்றவங்க இருந்தாங்கன்னா பாலக்காடு போயிட்டீங்கன்னா போதும், எங்க இருந்து கொண்டு வருவாங்கன்னா இதுல இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து வாங்கிட்டு போய் தான் பண்ணுவாங்க. அப்ப கேரளால இருக்கிற எந்த வஸ்துக்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஹோமத்துக்கு பயன்படுத்தக்கூடாது, யாகத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நிஷேத கஷேத்திரமாக வச்சிருச்சு. ஆனா இப்ப வந்து ஒரே ஒரு இடத்துலதான் அவைலபிள் சோமலதா. எங்கன்னு கேட்டீங்கன்னா கேரளா சோமக்குடி, லதானா குடி, கிரிப்பர், ஒரு கிரிப்பர். அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்து ஒரு ரசம் மாதிரி ஒண்ணு எடுத்துப்பாங்க. சோமத்தினால் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாகம் செய்வாயாக அப்படின்னு இருக்கு, சோம யாகம். அந்த யாகத்தை பண்ணும்போது அந்த சோம ரசம் இருக்கு பாத்தீங்களா, ரசம்னா சாறு, கரும்பு சாறு மாதிரி. அந்த சாறு வந்து பாத்தீங்கன்னா என்ன தத்துவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜல தத்துவமா இருக்கு. சாருன்னா ஜல தத்துவம் தானே. அது வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க, யாகத்தை பண்றீங்க. சாதனம் வந்து பாத்தீங்கன்னா சோமம், ஆனா வந்து பாத்தீங்கன்னா சாத்தியம் எது, சொர்க்கம். அப்ப சொர்க்கம் வேற, இந்த சோமம் வேற. சோமம்ன்றது சாதனம், இதனால அடையக்கூடிய சொர்க்கம் வேற. அப்போ இது ரெண்டுமே வேறையா இருக்கிறதுனால இந்த சோமத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்தி இல்ல, அதுவும் என்னது ஜடம். பஞ்சபூத்தங்களும் ஜடம். அந்த ஜடமா இருக்கிறதுனால அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பலனை எந்த தேசத்துல எந்த காலத்துல எந்த நிமித்தத்தை வச்சு ஒருத்தருக்கு கொடுக்கணும்ன்றது ஒரு சாதனத்துக்கு தெரியாது. முடிஞ்சு போச்சு. அதனால ஆச்சாரியர் சொல்றார், கர்த்திருக்கிரியாயாக சாதன பூத்தானி பூத்தானி கிரியாகாலே அனுபூத வியாபாராணி சமாப்த உச்ச அலாதிவத்து கர்த்தரா பரித்யக்தானி நேபலம் காலாந்தரே கர்த்து முத்சகந்தே நகி ஹலம் க்ஷேத்ராத் விரீஹியேன கிரகம் பிரவேசயதி. ஆச்சாரியர் ரொம்ப நல்லா சொல்ற. இந்த கர்த்திரு கிரியாயாக, கர்த்தா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மா பண்றான். கர்த்தா யாரு அப்படின்னா ஒரு விவசாயி இருக்கான்னு வச்சுங்க, விவசாயி கர்த்தா. அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரியா பண்றான். என்ன கிரியா பண்றான், விவசாயம். விவசாயம் என்னது, கீதால சொல்லியிருக்க, விவசாயாத்மிகா புத்தி. விவசாயம் கல்டிவேஷன். அந்த கல்டிவேஷன் பண்றதுக்கு, லேண்டை கல்டிவேட் பண்றதுக்கு அவனுக்கு என்ன வேணும், ஒரு ஏறு வேணும். இப்பெல்லாம் டிராக்டர் வந்துருச்சு. இப்போ வந்து ஏறு உழுவுங்கிறவங்க இருக்காங்க, ஏறு மாடு பூட்டி ஏறு உழுவுறவங்க இப்போ இருக்காங்க. அப்ப அந்த ஏறு வேணும். அந்த ஏறு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹலம்னு சொல்லுவோம். அந்த ஹலாயுதம்,
அந்த ஹலாயுதத்தை வச்சுதான் ஏர் உழுவுறோம். அந்த ஏர் உழுவும் போது இப்ப எது கர்த்தா இருக்கா, கர்த்திரு, கர்த்தா விவசாயி, கிரியாயாகா அவர் பாத்தீங்கன்னா கல்டிவேஷன்ற விவசாய கர்மத்துல ஈடுபடுறான். அவனுக்கு சாதனம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஏறு உழுவுறது ஏறு பாத்தீங்கன்னா கலப்பைன்னு சொல்லுவோம்ல, அந்த கலப்பை பாத்தீங்கன்னா சாதன பூத்தானி சாதனமா இருக்கு. பூத்தானி கிரியாக்காலை அனுபூத்த வியாபாரன். எப்ப அவன் ஏறு விழுவுறானோ அப்ப அந்த ஏறு விழுவும் போது அந்த கலப்பையானது பயன்படுத்தப்படுது. ஏறு உளுந்து முடிச்சதுக்கு பிறகு சமாப்தவ், அந்த லேண்ட் 1 ஏக்கர் லேண்ட உளுந்து முடிச்சதுக்கு பிறகு 2 சால் ஓட்டுறது 3 சால் ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு விவசாயம் பண்றதுக்கு முன்னாடி வச்சிருக்காங்க. அப்போ 3 சால் ஓட்டி முடிச்சதுக்கு பிறகு என்ன பண்ணுவான், சமாப்தவுச்ச, அது முடிஞ்சோன்னு ஹலாதிபத்து, இந்த ஹலம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவான், மாட்டை அவுத்து விட்டுருவான். இதெல்லாம் நடக்கும். நீங்க விவசாயத்துல போய் பாத்தீங்கன்னா தெரியும். மாட்டை அவுத்து ஒரு 4 மணி நேரம் ஓட்டுவான் 1 ஏக்கர் லேண்ட. ஓட்டி முடிச்சாச்சுப்பா அப்படின்னா நல்லா அந்த தலைப்பாகை எடுத்து கழட்டி நல்லா தொடச்சிக்கிட்டு இந்த மாட்டை பாத்தீங்கன்னா அந்த இதோட கலப்பையோட ஏறு கலப்பையோட பூட்டி இருந்த மாட்டை கலட்டி அதை கொண்டு போயிட்டு புல்ல போட்டு மேய்க்கிறது விட்டுருவான். விட்டுட்டு அந்த ஆயுதத்தை என்ன பண்ணுவான், ஹலாயுதத்தை ஏர் உழுவுற கலப்பைய அதை கொண்டு போயிட்டு அது இருக்க வேண்டிய இடத்துல தூக்கி ஓரமா வச்சிருவோம். இதுக்கப்புறம் எப்ப பயன்படுத்துவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த முறை ஏற உழுவும் போதுதான் இந்த ஏர் கலப்பையை பயன்படுத்துவான். அப்ப முடிகிற வரைக்கும், ஒரு காரியம் முடிகிற வரைக்கும் தான் ஏர் கலப்பையோடது உபயோகமா இருக்கு. அதே மாதிரி ஹலாதிபத்து கர்த்ரா பரித்யக்தானி ந பலம் காலாந்தரே உத்சகந்தே. இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், ஒரு கர்மத்தை பண்றதுக்காக நிறைய சாதனங்களை எடுக்கிறோம். எந்த கர்மமா இருந்தாலும் அதுக்கு சாதனங்கள் அநேகம் தேவைப்படுகின்றது. அந்த சாதனங்கள் எல்லாமே எது வரைக்கும் பயன்படுது, அந்த கிரியா முடிகிற வரைக்கும் தான் அந்த சாதனங்கள் தேவைப்படுது. இப்ப சோமயாகம் பண்றான் அப்படின்னா அந்த சோமயாகம் எது வரைக்கும் சோமயாகத்தை பயன்படுத்துறோமோ அது வரைக்கும் தான் சோமரசம் தேவை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், சமித்தா இருக்கட்டும் இதா இருக்கட்டும், நாங்க என்ன பண்ணுவோம், சமித்தா நிறைய வச்சு ஹோமம் பண்ணுவோம். எது வரைக்கும் ஹோமம் பண்றோம் அப்படின்னா அது வரைக்கும் அதை யூஸ் பண்ணிட்டு மீதி கொஞ்சமா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் பூர்ணாகுதிக்கு முன்னாடியே எல்லா சமித்தையும் தூக்கி அதுக்குள்ளார ஆகுதி கொடுத்துருவோம். மிச்சம் இருக்கிறது ஆஜ்யமா இருக்கட்டும், என்னெல்லாம் திரவியம் வச்சிருக்கோமோ அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பூர்ணாகுதிக்கு முன்னாடி அதுக்குள்ளார பரிசமாப்தம் பண்ணிட்டு மீதி பெருசா அளவுல இருக்கு அப்படின்னா அது தனியா ஓரம் வச்சிருவோம். இதுக்குன்னு வச்சிருக்கிறத எல்லாத்தையும் ஆகுதியில கொடுத்துட்டு பூர்ணாகுதி கொடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணிடுறது, இதான் முடிக்கிறது. அப்ப சாதனங்களோட வேலை ஒரு கர்மா முடிகிற வரைக்கும் தான் சாதனங்களோட வேலை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதோட பிரயோஜனம் இல்லை. அதான் இங்க சொல்றாரு கர்த்தா பரித்யக்தானி. கர்த்தா பாத்தீங்கன்னா அந்த கர்மம் முடிகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த சாதனத்தை வச்சிருக்கான். அதுக்கப்புறம் அந்த சாதனத்தை தூக்கி போட்டுடுறான். தூக்கி போட்டுட்டு ந பலம் காலாந்தரே உத்சகந்தே, அந்த சாதனங்கள் தூக்கி போட்ட அந்த சாதனங்கள் எதெல்லாம் இருக்கோ அந்த சாதனங்கள் வேற ஒரு காலத்துல இந்த கர்த்தாக்கு பலன் கொடுக்கும் அப்படின்றது இல்லை. எப்படி அப்படின்னா நகி ஹலம். ஹலம்னா என்னது, விவசாயம் பண்ண பாத்தீங்கன்னா அந்த ஹலாயுதத்தை என்ன பண்ணா, ஏறு உழுதுக்கு அப்புறம் தூக்கி ஓரமா வச்சுட்டானா, ஓர் வச்சதுக்கு அப்புறம் விதைச்சான், நெல் விதைச்சான், அதுக்கப்புறம் நாட்டு நத்தான், அதுக்கப்புறம் அது மெதுவா பெருசாச்சு. ஒரு 120 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா பலன் கொடுக்குது. நெல்லெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நெல்லெல்லாம் ரெடி ஆனோன்னு நெல் அறுத்துட்டான். நெல் அறுத்து அந்த களத்திலேயே பாத்தீங்கன்னா நல்லா அடிச்சு மூட்டை மூட்டையா கட்டி வச்சுட்டான். கட்டி வச்சதுக்கு பிறகு அந்த ஹலம், அந்த ஏற்கலப்பு இருக்குல்ல, அது க்ஷேத்ராத்து விரீஹீன கிரகம் ந பிரவேசயதி. நமக்கு வீட்டுக்கு எது சேருது, மாட்டு வண்டியில போட்டு கொண்டு வரோம். அந்த ஹலாயுதம் ஏதாவது யூஸ் ஆச்சா, ஏற்கலப்பு ஏதாவது யூஸ் ஆச்சா, ஏர் கலப்பையா வீட்டுக்கு கொண்டு இந்த நெல்லெல்லாம் உனக்கு பலன் இது, நீ விவசாயம் பண்ணிருக்க, இந்த பலன் பாத்தீங்கன்னா ஒரு 40 மூட்டை நெல், இந்த 40 மூட்டை நெல்லையும் நீ வச்சுக்கோ அப்படின்னு இந்த ஹலாயுதமா கொண்டு நமக்கு வீட்டுக்கு கொண்டு கொடுக்குது. இல்ல, நீங்க எப்ப அந்த ஹலாயுதத்தை எப்ப யூஸ் பண்ண போறீங்கன்னா அடுத்த விவசாயத்துக்கு தான் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவீங்க. அது வரைக்கும் அது மூளையிலேயே கிடக்கும். அப்ப சாதனம் பாத்தீங்கன்னா பலனை கொடுக்காது. நல்லா தெரிஞ்சுங்க, சாதனத்துக்கு அந்த கருமத்தோட சம்பந்தம் முடிஞ்சு போகுது. இந்த உலகத்துல இருக்கிற பஞ்சபூதங்கள் எல்லாமே சாதனம். அப்ப சாதனத்துக்கு பூஜையெல்லாம் பண்ணக்கூடாது சாமி, நல்லா பண்ணணும்.
அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்ல. இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இயங்கிட்டு இருக்கிறதுக்கு யார் காரணம்? பஞ்சபூதங்களோட அனுகிரகம். அப்போ நதிக்கு வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்றோம், பிருத்திவிக்கு பூஜை பண்றோம், அக்னிக்கு பூஜை பண்றோம், வாயுக்கு பூஜை பண்றோம், எல்லாத்துக்கும் பூஜை பண்றோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது பலன் கொடுக்குமா சுவாமி அப்படின்னா கொடுக்காது. கிரகங்கள் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இந்த கிரகங்கள் எதுவுமே பலன் கொடுக்காது. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாம் ஒரு கர்மத்தை சம்பாதனை பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. சாதனம், நல்லா புரிஞ்சுங்க, எல்லாமே சாதனம் தான் ஒழிய அதெல்லாம் பலன் கொடுக்காது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா பூத்த கர்மனோச்ச அச்சேதனத்வா, இது எல்லா பூத்தங்களும் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பூத்தமா இருக்கட்டும், பஞ்சபூத்தங்களா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எது கர்மமா இருக்கட்டும், இது ரெண்டுமே அச்சேதனத்வா, அச்சேதனம், ஜடம். அதனால ஸ்வதக பிரவிற்த்தி அனுப்பப்பத்தி, இவைகள் வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா எதையும் பண்ணாது, பின்னாடி ஒரு கர்த்தா இருக்கணும். அக்னி அக்னி எரி ஃபயர் அப்படின்னா அதுவா எனக்கு ஒரு காஃபி போட்டு தருமா? அது நம்ம போய் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் ஆன் பண்ணணும், அப்புறம் லைட்டரை யூஸ் பண்ணி அந்த ஃபயரை வந்து பாத்தீங்கன்னா உண்டு பண்ணணும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு காரியத்தையா பண்ணி நான் தான் காஃபி போட்டு குடிக்கணும். அக்னியை எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடு அப்படின்னா அது கொடுக்குமா? அது கொடுக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்னியை நம்ம பயன்படுத்துற ஒரு கர்த்தா இருக்கணும். ஜலம் எதுவுமே பண்ணாது, பிருத்திவி எதுவுமே பண்ணாது, நம்ம அதை பயன்படுத்துறதுக்கு ஒரு ஆள் பின்னாடி இருக்கணும். நல்லா புரிஞ்சு. அதான் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா பிரவிற்த்தி வந்து தன்னாலேயே ஒரு கர்மமோ இல்ல வந்து தன்னாலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சபூத்தங்களோ தன்னாலேயே ஒரு சாதனமா இருக்கிற ஜடமா இருக்கிறது எந்த ஒரு காரியத்தையும் பண்ணாது, பின்னாடி ஒரு கர்த்தா வேணும். எப்படி? உடனே பூர்வபக்ஷி கேட்கிறான், வாயுவத்திதி சேத், காத்து இருக்கு இல்லைங்க, காத்து தன்னாலதான் இயங்குது, அது பாட்டுக்கு வீசுது இல்ல, மரத்தை அசைக்குது இல்ல, மரத்துல இருக்கிற இலையெல்லாம் அசையுது. அப்போ ஒரு காரியத்தை நீங்க வந்து பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க, காத்து வந்து பாத்தீங்கன்னா வீசுது, வீசும்போது வந்து பாத்தீங்கன்னா மரத்தோட இலைகள்லாம் அசையுது, மரமே ஆடுது, அது பாட்டுக்கு காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க, பின்னாடி யாரும் ஒரு கர்த்தா இல்லையே அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா இது சேத் அசித்தத்வா, அப்படின்னு சொல்றது தப்புப்பா. அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நகி வாயோர் அச்சிதி மதா ஸ்வத பிரவிற்த்திக்கு சித்தா ரதாதிஷு அதர்ஷனா. நீங்க மரத்தை அசைக்குது, அப்போ ஒரு அதே மாதிரி ஒரு சேரிட்டை எடுத்து வைங்க, ஒரு தேர் எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த காத்தே வந்து பாத்தீங்கன்னா குதிரை இல்லாம ஒரு சாரதி இல்லாம, ஓட்டுற சாரதி ஒருத்தர் இல்லாம அந்த காத்தே வந்து பாத்தீங்கன்னா தேரை நகர்த்தி நான் போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் கொண்டு போயிடும்னு சொன்னா முடியுமா? அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா காத்தோட சுபாவம் வந்து பாத்தீங்கன்னா வீசுறதுனால வந்து பாத்தீங்கன்னா மரம் அசையுது, அதோட சுபாவம் இல்லைய, அது எந்த கர்மாவையும் பண்றது இல்லை. தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அதோட சுபாவம் என்னது? கீழ் நோக்கி பாயறது. அந்த கீழ் நோக்கி பாயும் போது வந்து பாத்தீங்கன்னா அதோட இடங்கள்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அதை அடிச்சுட்டு போயிடும். வீடுலாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணி பாயும் போது ஃப்ளட்ல என்ன பண்ணும், எல்லாத்தையும் அடிச்சு கொண்டு போவோம். அடிச்சு கொண்டுட்டு போகிறது, வீட்டெல்லாம் அடிச்சு கொண்டு போறது தண்ணியோட வேலை இல்லை, அதோட வேலை கீழ் நோக்கி பாயிறது, ஃப்ளோ ஆகுது. அதுல இடையில எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தூக்கிட்டு போயிடும். அது தூக்கிட்டு போகல, அதோட நேச்சர் கீழ் நோக்கி பாயிரும். அக்னி எல்லாத்தையும் எரிச்சிருச்சுன்னு சொல்றோம், அக்னி எதையும் எரிக்கல. அக்னி வந்து பாத்தீங்கன்னா தான் சந்நிதியில எது இருக்கோ அதோட சுபாவம் வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் ஆகிறது, எல்லாத்தையும் எரிக்கிறது. அப்ப நம்ம தான் தப்பு பண்ணுவோம் இல்லையா, அது பண்ணாது, தன்னால வந்து எதையும் பண்ணாது. அப்ப கர்மமா இருக்கட்டும், பஞ்சபூத்தங்களா இருக்கட்டும், அது எதுவுமே சொந்தமாக பிரவிற்த்தியில் ஈடுபடாது, ஒரு பலனை கொடுக்காது, பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்த்தா இருக்கணும். புரிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பேர உடனே பூர்வபக்ஷி என்ன கேட்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றான், இந்த சாஸ்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மனக ஏவ இதிச்சே, சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சொன்னதுதானங்க நாங்க சொல்றோம். பூர்வபக்ஷிக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்றான், நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர்வ மீமாம்சா வேதம்ங்க, வேதத்துல விதி இருக்கு. அதான் சொல்றான், சாஸ்திராத்து கர்மன ஏவ இதிச்சே, சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு சோமேன யஜேத சொர்க்க காமா, சோமத்தினால் யஜனம் செய்யட்டும், சோமரசத்தினால சொர்க்கத்தில் ஆசை உள்ளவன் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. சாஸ்திரம் ஹி கிரியாத்தக, சாஸ்திரம் தான் ஒரு கர்மத்தை பண்ண வைக்குது, பண்ண வச்சுட்டு பல சித்தம் ஆக, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பலனோட சித்தியையும் சொல்லுது. சோமத்தை பண்ணு, சொர்க்கத்துல ஆசை இருக்கா? ஆமா, எனக்கு சொர்க்கத்துக்கு போகணும், என்ன பண்ணணும்? அப்படியா, உனக்கு சொர்க்கத்துல ஆசை இருக்கா? அப்ப நீ என்ன பண்ணு, சோமயாகத்தை செய்வாயாக, சோமேன யஜேத சொர்க்க காமஹா,
அப்படின்னு ஒரு விதி வைக்குது. அப்ப விதி வைக்கிற சாஸ்திரம் தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது கர்மமே பலன் கொடுக்கும்னு. ந ஈஸ்வராதேகே, ஈஸ்வரன் முதலியவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல கர்மகாண்டத்துல இல்லவே இல்லைங்க. ஈஸ்வரன் சொர்க்கத்தை கொடுக்கிறார், ஈஸ்வரன் சொர்க்கத்தை கொடுக்கிறார் அப்படின்றது கர்ம காண்டத்துல பூர்வ மீமாம்சால இல்லை. அது மட்டும் இல்ல, சொர்க்க காமோ யஜேத இத்தியாதி, ஈஸ்வரன் தான் பலன் கொடுக்கிறார், நீ சொர்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்தை ஆசை உள்ளவன் அந்த சோம யாகத்தை பண்ணட்டும், ஈஸ்வரன் பலன் கொடுப்பார் அப்படின்ற வச்சனங்கள்லாம் அங்க இல்ல. ஈஸ்வரன்ற கான்செப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர்வ மீமாம்சால ஈஸ்வரன்ற கான்செப்டே இல்லை. நச்ச பிரமாண அதிக தத்துவாத் ஆனர்த்தக்கியம் யுக்தம், ரொம்ப அற்புதமா சொல்றான். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் இருக்காருன்றதுக்கு ஒரு மந்திரமும் காணுங்க. அதான் நம்ம பூர்வ மீமாம்சலைய கண்டனம் பண்றோம் தெரியுங்களா உங்களுக்கு. பூர்வ மீமாம்சர்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லா பாத்துக்கிட்டே இருக்கேன், திருவண்ணாமலையில பார்ப்பேன், எல்லா இடத்துலையும் போனா இந்த வேத பாடசாலையில படிக்கிறவங்க ஒருத்தர் வேத பாடசாலை நிறைய இவங்கெல்லாம் வாத்தியாருங்கெல்லாம் இருக்காங்க. எனக்கு ஒரு 5-6 பேர் தெரியும் மொத்தமா, அவ்வளவுதான், ரொம்ப பழக்கம் கம்மி. ஒரு 5-6 பேர் தெரியும், யாருக்கும் ஈஸ்வர பக்தியா இருக்காது. பட்டுன்னு ஒருத்தர் எனக்கு தெரியும், பேர்லாம் வேணாம், 2 பட்டு தெரியும் எனக்கு. இந்த 2 பட்டுங்களும் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா, அவங்க 2 பேரும் பாடசாலை வாத்தியார். நல்ல வேதத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்ல கண்டஸ்தம் பண்ணி வச்சிருக்காங்க, நல்ல கிராமர் தெரியும், அற்புதமான கிராமர் தெரியும், நல்ல கிராமர் தெரியும். பாடசாலை வாத்தியாருங்க 2 பேரும் மனப்பாடமா 40 அத்தியாயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியும். எல்லா சாமர்த்தியம் இருக்கு, வயசு ரொம்ப கம்மி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 வயசு இருக்கும், இங்கதான் திருவண்ணாமலையில. இன்னொரு பட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற ஒரு இடத்துல இருக்கார், கம்பம் பக்கத்துல இருக்கார், பெரிய குளம் பக்கத்துல. இந்த 2 பட்டுக்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயில் பக்கம் எட்டியே பார்க்க மாட்டேன். நம்மளாம் கோயிலுக்கு போய் சாமியை கூப்பிட்டோம்னு வச்சுங்களேன், அவங்க வித்தியாசமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதெல்லாம் கேட்பாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாமி. ஓ சாமிலாம் இருக்கோ அப்படின்னு கேட்பாரு. சாமிலாம் இருக்கா? அடப்பாவி, வேதத்தை சொல்லிக்கிட்டு நமக்கு ஆச்சரியமா இருக்கும், என்னடா வேதம் படிச்சுக்கிட்டு இருக்க, வேதத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்க, ஈஸ்வரன் இருக்காரான்னு கேட்கறியா? அப்படின்னா ஒரு நாள் கூட அந்த பட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளே வரமாட்டார். சுவாமி எப்போவாவது என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஃபங்க்ஷன் ஏதாவது இருக்கு, ஏதோ ஒரு மாசத்துல 1 நாள் 2 நாள் ஏதோ ஃபங்க்ஷன் வந்துட்டே இருக்கும். வைதிகர்கள்லாம் கூப்பிட்டு அவர் என்ன பண்ணுவார், சம்பாவனை எல்லாம் கொடுப்பார். இந்த சம்பாவனை கொடுக்கும் போது மட்டும்தான் அந்த பட்டு வந்து பாத்தீங்கன்னா உள்ள வருவார், உள்ள வந்து சம்பாவனை வாங்கிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் அவரை வந்து கோயில் பக்கமே பார்க்க முடியாது, அந்த ஏரியாலே பார்க்க முடியாது. பாடம் சொல்லி கொடுக்கறது, அதுக்கப்புறம் வைத்திய கர்மா ஏதாவது நடந்துச்சுன்னா, யாகங்கள் ஏதாவது ஹோமங்கள் ஏதாவது பண்ணாங்கன்னா அப்போ உள்ள வருவாங்க. அது தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன்ற கான்செப்ட் அவங்கள்ட்ட இப்ப கூட நான் பார்த்துட்டே இருக்கேன். வைதிகர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் மேல நம்பிக்கையே வராது, அவங்க கான்செப்டே கொண்டு வர மாட்டாங்க. வேதமே போதும், வேதத்துல சொல்லப்படக்கூடிய கர்மங்களே போதும் அப்படின்றாங்க. ஒரு குரூப் என்ன பண்ணுவாங்க, வெறும் வேத பாராயணத்திலேயே நின்றுவாங்க. இன்னொரு குரூப் என்ன பண்றாங்க அப்படின்னா ரிச்சுவல் அப்ளை பண்றதுலயே பிரயோகம் பண்றவங்க இருப்பாங்க, ரிச்சுவல் பண்றதுலயே போயிட்டு இருப்பாங்க. ரெண்டு கேட்டகரி, 2 பேரும் சேர்ந்துதான் காரியம் பண்ண முடியும். எந்த ஒரு கர்மா பண்றதா இருந்தாலும் அப்ளை பண்றவங்க தனி வைதிகர்கள். கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் வச்சிருப்பாங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா கர்மா பண்ண மாட்டாங்க, வெறும் பாராயணம் மட்டும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த 2 குரூப் இணைஞ்சுதான் வந்து ஒரு கர்மா பூர்த்தியாகும். அவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா கோயில்ல பார்க்கவே முடியாதுங்க. பெரிய கோயில் நான் பார்க்கும் போதெல்லாம் பார்ப்பேன், எப்போ வருவாங்க தெரியுங்களா, தீபம் நடக்கும், மகா தீபம் நடக்கும்ல கார்த்திகை மாசம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கோயில்ல ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க, சதுர்வேத பாராயணம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த சதுர்வேத பாராயணத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் குரூப்பா உட்காந்து 4 வேதத்தையும் பாராயணம் பண்ணுவாங்க. அப்பதான் நீங்க வைதிகர்களை வேத பாராயணம் பண்றவங்களை பார்க்கலாம் முடிய. அது இல்லாம எங்கேயாவது சங்காபிஷேகம் அது இதுன்னு எதையாவது ருத்ராபிஷேகம் ஏதாவது நடத்துவாங்க. அப்ப மட்டும்தான் உள்ள வருவாங்களுடைய. நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியை பார்க்கறதுக்காக தரிசனம் பண்றதுக்காக வைதிகர் ரொம்ப வரவே மாட்டாங்க, எந்த கோயிலுக்கும் அப்படிதான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பூர்வ மீமாம்சால வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு இடம் இல்லை. இதுல கொஞ்சம் பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சாட்சங்கள்லாம் கேட்டு கொஞ்சம் பூர்வ மீமாம்சங்களா இருக்கவங்க, வேதம் படிச்சவங்களும் சாதுக்களோட இதெல்லாம் பூர்வ சம்ஸ்காரம் இதெல்லாம் சேர்ந்து ஈஸ்வரனை உபாசனை பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. பியூரா இருக்கக்கூடிய பூர்வ மீமாம்சகன் இப்ப இல்லை. ஆனா பூர்வ மீமாம்சகனோட அந்த வாசனை வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற வைதிகர்கள்ட்ட எல்லாம் இருக்கு. ஆனா இவங்க பியூர் இல்லை. இவங்க என்ன பண்ணுவாங்க, வேணுங்கிற சமயத்துக்கு எல்லாம் பஞ்சாயத்தன பூஜை எல்லாம் பண்ணிப்பாங்க. வைதிகர்கள் நிறைய பேர் எனக்கு தெரியும், உபாசகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ சக்கர பூஜை பண்றவங்க எல்லாம் இருக்காங்க, தேவியை வந்து உபாசனை பண்றவங்க, சிவ பூஜா வச்சிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன சம்ஸ்காரம் இருக்கும்,
பூஜை பண்ணினாலும் கூட சம்ஸ்காரம் வந்த பூர்வ மீமாம்சகனோட சம்ஸ்காரம் அப்படி இருக்கும். அப்போ இவங்களை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டனம் பண்ணியாச்சு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா கருமத்தினாலையும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்த்தாவே கூட பலன் கொடுக்க முடியாது அப்படின்னு இவன் பூர்வபக்ஷி அதான் கேட்கிறான். ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட்லயே இல்லைங்க, அதனால பிரமாண அதிகதத்வா பிரமாணத்தினால வந்து நச்ச அதிகதத்வா ஆனர்த்தக்கியம் யுத்தம். ஏன்னு கேட்டீங்கன்னா பிரமாணத்துல வந்து வேத பிரமாணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை ஸ்வீகாரம் பண்றதுக்கு எந்த பிரமாணமும் இல்லைங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா யூஸ்லெஸ். ஆனர்த்தக்கியம்னா ஈஸ்வரன் பலன் கொடுக்கிறார் அப்படின்ற கான்செப்ட் யூஸ்லெஸ் அப்படின்னு பூர்வ மீமாம்சகர் சொல்றாங்க. உடனே ஆச்சாரியார் ஆரம்பிக்கிறார். சித்தாந்தி 503வது பேஜ்ல 2வது பேராகிராஃப். என்ன நீ சொல்றது தப்புப்பா. பூர்வ மீமாம்சகனை பார்த்து சொல்றாரு நீ சொல்றது தப்பு. ஏன் அப்படின்னா திருஷ்ட நியாய ஹான அனுபபத்தேஹே. நம்ம ஒரு பலனை வந்து பாத்தீங்கன்னா பிரத்யட்சமா நம்ம ஒண்ணு பாக்குறோம்னு வச்சுங்களேன், ஒரு லாஜிக் இருக்கு. வெள்ளை மாடு வெள்ளை பால் கறக்கும், கருப்பு மாடு கருப்பு பால் கறக்கும் அப்படி எங்கேயா பார்த்தோமா? வெள்ளை மாடும் வெள்ளை பால் தான் கறக்கும், கருப்பு மாடும் கருப்பு பால் தான் கறக்கும், செவல மாடும் வெள்ளைப்பால் தான் கறக்கும். எல்லாமே வெள்ளைப்பால் தானே கறக்கும். இதான் லாஜிக். அப்ப மாடு என்ன கலர்ல இருந்தாலும் பால் ஒரே கலர். இதான் திருஷ்ட நியாயம்னு பேர். பார்க்கிற நியாயம் பிரத்யட்சமா. அக்னி சுடும் திருஷ்ட நியாயம். அக்னி சுடும் யாருக்கும் இருக்க முடியாது இல்ல. அக்னி சுடும், ஜலம் சில்லுன்னு இருக்கும். இதெல்லாம் திருஷ்ட நியாயங்கள். திருஷ்ட நியாயம்னு அர்த்தம் பிரத்யட்சமா நம்ம பார்க்கிற லாஜிக் நியாயம். இந்த நியாயத்தை வந்து பாத்தீங்கன்னா ஹான இதை தியாகம் பண்ணுதல். எதெல்லாம் நம்ம பிரத்யட்சமா பாக்குறோமோ அதை தியாகம் செய்தல் பொருந்தாது. அக்னி சுடும், அக்னி சுடுன்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிரத்யட்சமா தெரியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாஸ்திரம் இருக்கு, அக்னி சுடாது அப்படின்னு ஒரு சாஸ்திரத்துல ஒரு வாக்கியம் இருக்குன்னு வச்சுங்களேன். இல்ல சாஸ்திரத்துல சொல்லியிருக்க அக்னி வந்து பாத்தீங்கன்னா சுடாது. நீங்க எதை எடுப்பீங்க? சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற அக்னி சுடாதுன்றதை எடுப்பீங்களா, இல்ல பிரத்யட்சமா நமக்கு தெரிஞ்ச அக்னி சுடும்ன்றத ஸ்வீகாரம் பண்ணுவீங்களா? எப்பவுமே பிரத்யக்ஷம் தான் பலவான். பிரத்யக்ஷ பிரமாணம் தான் இருக்கிறதுலயே பலவா நம்ம ஸ்வீகாரம் பண்றோம். ஏங்க என்ன சுட்டுச்சுங்க, அக்னி என்ன சுட்டுச்சுங்க, இல்ல சாஸ்திரத்துல சொல்லியிருக்கேன், அது வேற ஏதோ ரீசனுக்காக சொல்லியிருக்கீங்க. இமிடியேட்டா என்ன எடுக்கணும் அப்படின்னா வேற ஏதோ தேசத்துல வேற ஏதோ காலத்துல வேற ஏதோ ஒரு நிமித்தத்தை வச்சுக்கிட்டு அக்னி சுடாதுன்னு சொல்லியிருக்கு. நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரகாந்த மணின்னு ஒரு மணி இருக்கு. இந்த சந்திரகாந்த மணின்னு ஒரு மணினா என்ன, ஒரு நவரத்னம். அதை எடுத்து இந்த கையில வச்சுக்கிட்டு இந்த கையில வந்து அக்னி எடுத்தீங்க அப்படின்னா அக்னி சுடாது. எவ்வளவு பெரிய உங்களை வந்து ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா பர்னஸ்ல வச்சு எரிச்சா கூட வந்து கையில வந்து பாத்தீங்கன்னா அந்த சந்திரகாந்த மணி இருந்துச்சுன்னா உங்களை வந்து அக்னி ஒன்னும் பண்ணாது. நீங்க எரிமலைக்குள்ளாரையே போயிட்டு வந்தாலும் நீங்க சொஸ்தமா போயிட்டு வரலாம். ரிஷிமார்கள், முன்னாடி இருந்த முனிவர்கள், யோகிகள்லாம் இந்த மணிகளை வச்சு பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப அக்னி சுடாதுன்னு எடுத்தா காமன் ரூல்ல வராது. அது சந்திரகாந்த மணி இருக்கும் போது கையில வச்சிருந்தா அக்னி சுடாது. அப்படிதான் அர்த்தம் எடுக்கணும். முடிய நீங்க வந்து பாத்தீங்கன்னா இல்ல அக்னி சுடாதுன்னா எல்லா இடத்துலயும் எல்லா தேசத்திலையும் எல்லா காலத்திலையும் அக்னி சுடாது அப்படின்னு எடுக்க முடியாது. ஏன்னா பிரத்யட்சமா நம்ம பாக்குறது சுடும். அப்ப என்ன பண்றோம்? பிரத்யக்ஷ பலன் நமக்கு தெரியறத ஸ்வீகாரம் பண்றோம். பிரத்யக்ஷத்துக்கு முரண்பாடா எது இருக்கோ அதை நம்ம என்ன பண்றோம்? தூக்க. அப்ப பிரத்யக்ஷமா ஒண்ணு இருக்கு அப்படின்னா அந்த நியாயத்தை என்ன பண்ணது? தியாகம் பண்றது பொருந்தாது அப்படின்னு ஆச்சாரிய சொல்றார். என்ன பிரத்யக்ஷம்? ஆச்சாரிய சொல்றார் கிரியாகி. இத இனிமே வந்து வரக்கூடியதை வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலனை பத்தி யாருக்கெல்லாம் டவுட்லாம் இருக்கோ அவங்க எல்லாம் இந்த பகுதியை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி என்ன பண்ணுங்க, கர்மான்ற தியரி எங்கெங்கெல்லாம் வருதோ நம்ம பேச போறோம். இனிமே இங்க பேசுவோம். கர்மத்தை பத்தின ஒரு விஷயம் கிடைக்கும். இதுக்கப்புறம் யோக சூத்திரத்துல ஒரு 2-3 சூத்திரங்கள் யோக சூத்திரத்தை ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். நான் சொல்றது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி தனியா வச்சுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கர்மத்தை பத்தி ஒரு கிளியர் விஷன் இல்லைன்னா உங்களுக்கு ஈஸ்வர பக்தி வரவே வராது, சரணாகதி பண்ணவே முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா கர்மாவை பத்தி பேச ஆரம்பிக்கிறோம். இந்த பகுதியில வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்துரு. கிரியாகி த்விவிதா. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு கர்மமானது 2 விதம். 2 விதமானது கர்மா. என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா திருஷ்ட பலா அதிருஷ்ட பலாச்ச. திருஷ்ட பலா அப்படின்னா
பார்க்கும் போதே பலன் கொடுப்பது, பிரத்யக்ஷ பலனை உடையது, பிரத்யக்ஷமான பலனை உடைய கர்மா. இரண்டாவது கர்மா வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட பலா. அதிர்ஷ்ட பலானா கண்ணுக்கு தெரியாமல் பலனை கொடுக்கக்கூடியது. ஃபியூச்சர்ல கண்ணுக்கு தெரியாம போயிடும். இப்ப நம்ம படிக்கிறோம், இப்ப படிக்கிற பலன் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இப்ப நீங்க சாப்பிடுறீங்க, நல்ல பசி, நல்ல மத்தியானம் வந்து பாத்தீங்கன்னா பசி எடுத்துச்சு. பசி எடுத்தோன்னே வந்து சாப்பிட்டோன்னே பலன் கிடைச்சதா? எனக்கு பேய் பசி பசிக்கும் சில சமயம். அந்த அந்த ரெண்டாவது கவலை வச்சோடனே வந்து பாத்தீங்கன்னா சாந்தமாயிடும். பசி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வயிறு ரொம்பல, இந்த ரெண்டாவது கவலை உள்ள போனோடனே அப்படின்னு ஒரு திருப்தி வரும். பசி வந்து பாத்தீங்கன்னா அடங்கிடும். இது என்னது அப்படின்னா திருஷ்ட பலன். அதுக்கு அடுத்தது, சூப்பரா வச்சிருக்கீங்க ரசம், இன்னைக்கு என்ன ரசம்ன்றீங்க, ஐயோ அற்புதம், அமிர்தமா இருந்துச்சு. சாப்பிட்ட உடனே வாயில வச்ச உடனேயே உங்களுக்கு அந்த சுவை தெரிஞ்சுதா? அந்த சுவை வந்து உங்களுக்கு சந்தோஷம் கொடுத்துச்சா? இமீடியட்டா இல்ல வந்து 2 நாள் கழிச்சு தெரிஞ்சுதா? அப்பவே சாப்பிடும் போதே சுவை தெரியுது. சாப்பிடும் போது 2 கவலம் போட்டோடனே பசி ஆடுறோம். இதுக்கு இப்ப என்ன பேரு? திருஷ்ட பலா. சாப்பிடுறதுன்ற ஒரு கர்மா இமீடியட்டா பலனை கொடுக்கறதுக்கு பேரு பிரத்யக்ஷ பலனை உடையது கர்மா, சாப்பிடுறது. அதுக்கப்புறம் நடக்கிறோம், வாக்கிங் போறோம். ஈவினிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாக்கிங் போறோம், ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர், நல்லா வியர்க்க விறுவிறுக்க. அது இப்போ நடந்தாவே வியர்க்கும், நல்ல கிரிவல பாதையில. அப்போ இப்போ வந்து நடக்கிறோம்னு வச்சுங்களேன், ஒரு 2-3 கிலோமீட்டர் போகும்போது ஸ்வெட்டிங், உடம்புல இருக்க ஸ்வெட்டிங் எல்லாம் ஆச்சு. திரும்ப ரிட்டர்ன் வரும். ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு 4 கிலோமீட்டர் நடந்த வந்து ஒரு ஃபேனை போட்டு கீழே உட்கார்ந்து உடம்பெல்லாம் தொடச்சு அப்படி உட்கார்ந்தா ஒரு ஆனந்தம் கிடைக்கும் பாருங்க. என்ன ஆனந்தமா இருக்கும். நல்லா நடந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து உட்கார்ந்த மாத்திரத்தை அப்பா என்னமா இருக்குல்ல, வாக்கிங் போகணும், டெய்லி வாக்கிங் போகணும் அப்படின்னு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள. அப்ப வாக்கிங் பண்ணதுக்கு இமீடியட்டா என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு பலன் கிடைக்குது, அந்த சுகத்தை அனுபவிக்கிறோம். ஒரு ஃபேனை போட்டு உட்கார்ந்தோம் அப்படின்னா ஆனந்தமா இருக்கும். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நல்லா பச்சை தண்ணியில எடுத்து மேல குளிச்சுட்டு வந்து உட்கார்ந்தோம்னா வாக்கிங் போனதுக்கு அப்புறம் சுகம் இருக்கு பாருங்க. இது என்னது? பிரத்யக்ஷ பலன். இப்ப நான் சொல்றேன், ஒரு கிரிவலம் பண்ணிட்டு வாங்க. நல்லா திருவண்ணாமலையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரிவலம் பண்ணியாச்சு. இப்ப இந்த நாதபுரம் எல்லாம் போய் வாரத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி பண்றாங்க. டெய்லி பண்றவங்களும் என்னோட சிஷியர் ஒருத்தர் இருக்காரு. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வாரத்துக்கு 3 நாள், ஒருத்தருக்கு வாரத்துக்கு 4 நாள், ஒருத்தருக்கு வாரம் ஃபுல்லா அப்படின்னு பண்றாங்க. ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பௌர்ணமிக்கு, ஒருத்தர் பண்றாரு அமாவாசைக்கு, ஒருத்தர் பண்றாரு குருவாரத்துக்கு, ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு நியமம் வச்சுட்டு சுத்துறாங்க. இப்ப நான் கேட்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுத்திட்டு வந்தோன்னு பலன் தெரிஞ்சிருமா? ஈஸ்வரனுக்காக நீங்க வந்து ஒரு மலையை சுத்திட்டு வரீங்க, ஒரு ஹோமம் பண்றீங்க, ஒரு பூஜை பண்றீங்க. இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம சிரவணம், இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லிக் கொடுக்குறேன், நீங்க பாடம் கேட்கறீங்க, 1 மணி நேரம் உட்கார்ந்து கஷ்டப்பட்டு எல்லாம் பண்றோம். இப்ப இந்த பலன் வந்து பாத்தீங்கன்னா பிரத்யட்சமா அப்படின்னா தெரியல சாமி. நிறைய பேர் சாமி பாடம் கேட்டுக்கிட்டே இருக்க, மெதுவா வீரியம் வர்றதுக்கு பலன் தெரியறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அப்ப ஈல்டு வந்துகிட்டு இருக்கா அப்படின்னா வந்துகிட்டு இருக்கா, ஆனா கண்ணுக்கு தெரியல நமக்கு. இதுக்கு என்ன பேரு? அதிர்ஷ்ட பலன். எவ்ரி ஆக்ஷன் should be an equal reaction. இது நியமம். யதா கரும ததா பலன். எந்த விதமான கருமமோ அந்த விதமா பலன் கிடைக்கும். அப்போ ஒரு கர்மா பண்ணி முடிச்சோன்னு எனக்கு பலன் தெரியலையா சாமி அப்படின்னா, பலன் தெரியல அப்படின்னா அதுக்கு என்ன பேரு? அதிர்ஷ்ட பலான்னு பேரு. எந்த கர்மம் உடனே பலன் தெரியறதா இருக்கோ அது திருஷ்ட பலா. எந்த கர்மம் செஞ்சு முடிச்சு பலன் தெரியலையோ அதுக்கு பேரு அதிர்ஷ்ட பலா. 2 விதமான கர்மங்கள். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, திருஷ்ட பலாபி விவிதக. இந்த திருஷ்ட பலனும் கூட 2 விதமா பிரியுது. ஃபர்ஸ்ட் கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 விதம், திருஷ்ட பலா அதிர்ஷ்ட பலா. இந்த திருஷ்ட பலமும் கூட 2 விதமா பிரியுது. என்னென்னது? அனந்தர பலா, ஆகாமி பலாச்ச. அந்த திருஷ்ட பலனை தான் நம்ம 2ஆ பிரிக்கிறோம். என்ன பிரிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனே பலன் கொடுப்பது வந்து பாத்தீங்கன்னா கர்மம் முடிஞ்ச இமீடியட்டா பலன் கொடுக்கறது, சாப்பிடுறது, அதே மாதிரி வாக்கிங் பண்றது, இது மாதிரி பலன்கள் எல்லாம் இமீடியட்டா கிடைச்சிருது பாத்தீங்களா. அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா அனந்தர பலான்னு பேரு. 1. 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகாமி பலானா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், ஒரு 30 நாள் வேலை பார்க்கறோம். 30 நாள் வேலை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா 31வது நாள் வந்து சேலரி கிடைச்சிருதா
அவன் சேலரி கிடைச்சது. ஒரு பிசினஸ் பண்றோம், மெதுவா 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 வந்து பாத்தீங்கன்னா அந்த சரக்கெல்லாம் வித்து தீர்ந்ததுக்கு பிறகு ஒரு 6 மாசம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈல்டு நம்ம பேங்க்ல ஒரு ஈல்டு இருக்கும். யாருக்கெல்லாம் நம்ம வந்து சரக்கு அனுப்பணுமோ பிசினஸ் பண்றோமோ அவங்க எல்லாம் ஒரு 3 மாசம் பேமெண்ட் வச்சு 3 மாசம் கழிச்சு பேமெண்ட்டை போடுறான். 3 மாசம் கழிச்சு நமக்கு தெரியும் பேங்க்ல நம்ம லாபம் பார்த்தாச்சு அப்படின்னு. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஜென்மத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பலன் கொடுக்கக்கூடியவைகள் திருஷ்ட பலாகான்னு பேர். ஒண்ணு திருஷ்ட பலன்லயே என்னது 2ஆ பிரிச்சிருக்கோம். இமீடியட்டா பலன் தெரியறது, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா 1 மாசம் கழிச்சு 2 மாசம் கழிச்சு 3 மாசம் கழிச்சு இந்த ஜென்மத்திலேயே பலன் கொடுப்பவை. ஆனா இப்ப இல்ல, தள்ளி போய் பலன் கொடுக்கிறது. 2 விதமான கருமங்கள். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அனந்தர பலா. சரி, எக்ஸாம்பிள் என்ன சுவாமி? அப்ப நான் செஞ்சு முடிச்ச உடனே பலன் கொடுக்கறது எது? ஆச்சாரியர் சொல்றாரு அனந்தர பலா கதி புஜி லட்சணம். எக்ஸாம்பிள் நான் ஆச்சாரியர் தான் சொல்லிக்கிறேன். கதி அப்படின்னா வாக்கிங் போறது, அதுக்கப்புறம் புஜி அப்படின்னா போஜன கிரியா சாப்பிடுறது. இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மா முடிச்ச உடனேயே தெரிஞ்சிடும். 2 கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு வந்தோடனேயே நமக்கு 4 கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு வந்த உடனேயே அந்த பலன் நமக்கு தெரிஞ்சிடும். பாடியில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு இதா இருந்தது, சோர்வா இருந்தது எல்லாம் போயிடும், பிரிஸ்கா ஆயிடுவோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்ட உடனேயே எனக்கு திருப்தி கிடைக்குது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காரியம் முடிஞ்ச உடனேயே சாப்பிட்ட மாத்திரத்துல அப்படியே ஒரு ஃப்ரெஷ்னஸ். எனக்கு வந்து மத்தியானம் 12 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டாகணும். இந்த 12 மணிக்கு சாப்பிட்டோன்னு அன்னம் பிரம்மேதி உபாசித நான் வரும். என்னோட உபாசனை அன்னம் தான். பகவான் தான் எனக்கு பிரத்யக்ஷ தேவதா. உள்ள போட்டோட ஒரு ஆனந்தம் கிடைக்கும் பாருங்க. அப்பா மோட்சம் அது மண்ணாங்கட்டியா. சாப்பாடுலாம் வந்து பாத்தீங்கன்னா அன்னம் பிரம்மம். அது சாப்பிட்ட உடனே ஒரு பரம திருப்தி. ஆப்பா போச்சு. இது என்னது? அந்த கிரியா முடிச்சோடைய, அதுவும் அந்த எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னு அந்த மோர் சாதம் சாப்பிட்டோன்னு இருக்கிற திருப்தி இருக்கு பாருங்க. எனக்கிட்ட சுத்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா பூரண கிரியா பூர்ணாகுதி எது அப்படின்னா அந்த மோர் சாதம் தான் பூர்ணாகுதி. மத்த என்ன சாப்பிட்டாலும் திருப்தி வராது. அந்த மோர் சாதம் சாப்பிட்டோன்னா அப்படி ஒரு ஆனந்தம் கிடைக்கும் பாருங்க. நிர்விசேஷமான ஒரு ஆனந்தம் கம்ப்ளீட். எப்ப கிடைக்குது? அந்த கிரியா முடிச்ச உடனே கிடைக்குது. முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி வாக்கிங் பண்ணா கிடைச்சிருது. இது வந்து பாத்தீங்கன்னா அனந்தர பலான்னு பேர். இதுக்கு பேர் அனந்தரனா அந்த காரியம் முடிச்ச சமயத்திலேயே உங்களுக்கு பலன் கிடைச்சிருக்கு. அடுத்தது காலாந்தர பலான்னு என்ன அர்த்தம்? ஆகாமி பலான்னு சொன்னோம்ல, ஆகாமி பலன் என்ன அர்த்தம்? இந்த ஜென்மத்திலேயே கொடுக்கும். ஆனா என்ன ஆகும்? 1 மாசம் ஆகும், 1 வாரம் ஆகும். இது மாதிரி காலாந்தர பலா. அது என்னது அப்படின்னு கேட்டா காலாந்தர பலாச ரிஷி சேவாதி லட்சணம். கிருஷினா என்ன சுவாமி அப்படின்னா விவசாயம். விவசாயி டெய்லி வேலை பண்றான், வேலை பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப கிடைக்கும் பலன்? எப்ப காரியம் ஆரம்பிச்சான் அப்படின்னா லேண்டை கல்டிவேட் பண்றதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. ஏறு உழுவுறதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏறு உழுவுறதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி அவன் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். 90 நாள், 1 மாசம், 120 நாள் பயிர் வந்து பாத்தீங்கன்னா 90 நாள் பயிர், 120 நாள் பயிர்னு இருக்கு. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பொன்னி அரிசி எல்லாம் போட்டீங்க அப்படின்னா 6 மாசம். யோசிச்சு பாருங்க, 6 மாசம் வரைக்கும் அவன் பாதுகாக்கணும், அந்த பயிருக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப 6 மாசம் கழிச்சோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா 90 நாளோ இல்ல 120 நாள் கழிச்சோ நீங்க என்ன பண்ணீங்க? அறுவடை ஹார்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஹார்வெஸ்ட் பண்ணி அதை வீட்டுக்கு கொண்டு வந்து அதை கடைக்கு போட்டு கடையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா மண்டியில போட்டு பணத்தை வாங்கணும்னு அப்பதான் பூர்த்தி ஆகும். அப்ப கர்மா எப்ப ஆரம்பிச்சீங்க? கர்மா ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வேலை பண்ணிருப்போம். விவசாய கர்மா ரொம்ப மோசம். ஐயோ, விவசாயிகளை நம்ம கொண்டாடாம விட்டுட்டோம். விவசாய கர்மா ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். அவன் என்ன பண்றான்னு கேட்டேன். விவசாயி வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர், நல்ல யங்ஸ்டர், வண்டியில வந்து நெல்லை ஏத்திக்கிட்டு இருக்கான். அவன் சொல்றான் 75 மூட்டை. நான் நினைச்சேன் இவன் தூக்கறதை பத்தி ஏதோ சொல்ல போறான் போல இருக்கு அப்படின்னு. நல்ல பெரிய மூட்டை, 75 கிலோ மூட்டை. அது அதை மூட்டையை ஏத்தி வண்டியில ஏத்துறான். வண்டியில ஏத்திட்டு சொல்றான், இது 75 கிலோ மூட்டை, 3 மாசம் ஆச்சு நாங்க கஷ்டப்பட்டு வேர்வை சிந்த இந்த நெல்லை உற்பத்தி பண்ணியிருக்கோம். எவ்வளவு போகுதுன்னா 1200 ரூபாய்க்கு போய் போடுறோம் அப்படின்னு நொந்துட்டு போய் சொல்லிட்டு போறோம். 1200 ரூபாய் 75 கிலோ. யோசிச்சு பார்த்தா ஒன்றும் இல்லை. ஒரு நாளைக்கு கூலி கூட வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒழுங்கா கிடைக்காது விவசாயிக்கு. ரொம்ப மோசம். அப்ப பலன் கிடைக்குதா அப்படின்னா 3 மாசம் ஒர்க் பண்ணி 3 மாசத்துக்கு அப்புறம் தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பலன் எடுக்க முடியும். அது மண்டியில போய் போட்டீங்கன்னு வச்சுக்க, வண்டிக்காரன் என்ன பண்ணுவான்? இழுத்து அடிச்சு 1 மாசம் 10 நாள் 15 நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா பணத்தை எடுத்து கையில கொடுப்பான்.
இதான். அப்ப கிருஷி அதே மாதிரி. சேவாதி அப்படின்னு என்ன அர்த்தம்? வேலைக்கு போறோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கரா போறோம். நிறைய கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ், பிரைவேட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருக்கும். வேலைக்கு சம்பளத்துக்காக போய் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா 30 நாள் கழிச்சு நமக்கு 1ஆம் தேதி சம்பளம் போடுறாங்க. இது எல்லாம் என்ன, 30 நாள் பண்ணதுக்கு பிறகு மொத்தமா பலன் கிடைக்கிறது. சேவாதி லட்சணா தத்திர அனந்தர பலா பல அபவர்கினி பல அபவர்கினி ஏவ காலாந்தர பலாத்து உற்பன்ன பிரத்வம்சினி. இதுல வந்து பாத்தீங்கன்னா உடனே பலன் கொடுக்கறது இருக்குல்ல, அனந்தர பலா. அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா பல அபவர்கினி, பலன் கொடுத்தோன. இப்ப நான் சாப்பிடுறேன், சாப்பிட்ட பலன் கொடுத்தோனையே அதோட பர்பஸ் என்ன ஆயிடுது, முடிஞ்சு போகுது, அதோட கம்ப்ளீட் ஆகுது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா காலாந்தரத்துல பலன் கொடுக்கும் பாருங்க, அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா உற்பன்ன பிரத்வம்சி. நான் இந்த கிரிவலம் பண்ணிட்டு வரேன், கிரிவலம் பண்ணிட்டு வந்தோடனேயே அந்த பலன் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. ஆனா எப்ப பலன் கிடைக்கும் தெரியவே தெரியாது, கர்மா முடிஞ்சு போச்சு இந்த சமயத்திலேயே. இது வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தமான மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நாசமாக கூடியது வந்து பாத்தீங்கன்னா காலாந்தர பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மா அப்படின்னு இதோட நிப்பாட்டுங்க. நாளைக்கு இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா பேசுவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். நமஸ்காரம் 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 நமஸ்காரம். நம்ம நிறைய நினைக்கிறோம்ல, ஒரு கர்மா பண்ணிட்டு உடனே பலன் கேட்போம்ல. நம்ம உடனே ஒரு வாட்டி எங்கேயாவது போயிட்டு வருவோம், நவகிரகத்துக்கு போயிட்டு வருவோம். நவகிரகத்துக்கு போயிட்டு வந்தோடனே கும்பகோணம் பக்கம் போயிட்டு ஒரு சுத்திட்டு, சாமி நானும் போய் சுத்தணும் சாமி, ஒண்ணுமே பலன் கிடைக்கல சாமி. பலன் எப்படி கிடைக்கும்? நமக்கு பிரிச்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா உடனே பலன் கொடுக்கக்கூடிய கர்மங்கள் வேற, ஒரு கர்ம சமயத்துல போய் பலன் கொடுக்கக்கூடியது. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒண்ணு இருக்கு, அடுத்தடுத்த ஜென்மத்துக்கு போய் பலன் கொடுக்கக்கூடியது, இந்த ஜென்மத்துல பலன் கொடுக்காது. அது மாதிரிலாம் இருக்கு. இப்ப வந்து ஒருத்தருக்கு புத்திரகாமேஷ்டியாகவும் ஒருத்தருக்கு நான் என்னோட இதுல அட்வைஸ்ல ஒரு சுவாமி எனக்கு பண்ணி கொடுத்தாரு. 2 பேத்துக்கு பண்ணணும். 2 பேத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு புத்திரகாமேஷ்டியாகம் பண்ணி குழந்தை பிறந்துருச்சு, ஒருத்தருக்கு பிறக்கவே இல்லை. இப்ப நான் ஹோமத்தை சொல்ல முடியுமா? தப்பு. புத்திரகாமேஷ்டியாகம் வந்து பாத்தீங்கன்னா தப்பு. 2 பேத்துக்கும் வச்சு ஒரே சமயத்துல வச்சு ஒரே காலத்துல பண்ணணும். ஒரே காலத்துல ஒரே இது சங்கல்பம் தனித்தனியா பண்ண கர்மா. ஒருத்தருக்கு குழந்தை பிறந்துச்சு, ஒருத்தருக்கு குழந்தை பிறக்கல. அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா அதான் சொல்லுவோம், பிரபல பிராரப்தம்னு ஒரு கர்மா சொல்லுவோம். உங்கள் கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரபலமான ஒரு கர்மா வந்து காரியம் பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுங்க. அப்ப இப்ப நீங்க பண்ற கர்மா வந்து பாத்தீங்கன்னா பலன் கொடுக்கறதுக்கான ஸ்பேஸ் இருக்காது. அப்ப ஸ்பேஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அப்ப என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைச்சிடும், உடனே இந்த ஜென்மத்திலே பலன் கிடைச்சிடும். அப்ப புத்திரகாமேஷ்டியாக பலன் கிடைக்காம போயிடுச்சா சாமினா அது அப்படியே என்ன பண்ணும், அதிர்ஷ்டமா நிற்கும். எப்ப பலன் கொடுக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கும். கர்மம் எப்பவுமே சத்தியம்னு பேரு, நல்லா தெரிஞ்சு. கர்மத்துக்கு என்ன பேரு? கர்மத்துக்கு பேரே சத்தியம்னு பேரு. ஏன் அப்படின்னா அது கர்மம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பலன் கொடுத்தே ஆகும். அதனால கர்மத்துக்கு பேரே சத்தியம்னு பேரு. ஆமா, அது வேற அது ஞானாகினி தக்த கர்மானாம், அது வேற. கர்மம் வந்து பாத்தீங்கன்னா பலன் கொடுத்தே ஆகும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா பலன் கொடுத்தே ஆகும். ஆனா பலன் கொடுக்கலையே சாமி அப்படின்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, அது ஸ்பேஸ் கிடைக்கல. எப்பவுமே எடுத்துங்க. அப்ப நீங்க பண்ற எந்த கர்மத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ சாமி நான் பண்ணேன் கிடைக்காம போச்சு அப்படிலாம் சொல்லாதீங்க. எந்த கர்மா பண்ணாலும் பந்து வந்து ஒரு பாலை வச்சு செவுத்த அடிக்கிறீங்க, செவுத்த அடிச்சா என்ன ஆகும்? திரும்ப ரிட்டர்ன் தானே வரும். மேல தூக்கி ஒரு கல்லை தூக்கி அடிக்கிறீங்க, அப்ப என்ன ஆகும்? திரும்ப கீழே வரணும்ல. அதே மாதிரி ஒரு கர்மாவை நீங்க பண்ணீங்கன்னா பூமராங், கர்மான்றது ஒரு பூமராங், திரும்ப வந்தே ஆகும், உங்களை வந்து அடைஞ்சே ஆகும். அதனால வந்து ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கர்மாவோடது என்ன, நம்ம பண்ற கர்மா பிரத்யக்ஷ கர்மாவா, உடனே பலன் கொடுக்கறதா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல எப்பவாவது பலன் கொடுக்கறதா, இந்த ஜென்மத்துக்குள்ளார பலன் கொடுக்கறதா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஜென்மத்துல பலன் கொடுக்க கர்மாவா, இந்த ஜென்மத்துல. அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஜோசியரும் வைத்தியரும் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்தே இருப்பாங்க. நம்ம ஆயுர்வேத சாஸ்திரத்துல ஒருத்தருக்கு ஏதோ ஒரு மெடிசன் கொடுக்கணும்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவாங்க, குழந்தை பிறக்கலைங்க அப்படின்னா நம்ம சிம்பிளா சொல்லுவோம், குழந்தை பிறக்கலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வைத்திகத்துல புத்திரகாமேஷ்டியாகம் பண்ணுங்க. இதே வந்து ஆயுர்வேதத்துல போனீங்க அப்படின்னா வீரியம் வந்து பாத்தீங்கன்னா சுக்லசோனிதம் வந்து திருடமா இல்லை பல இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா அஸ்வகந்தாதி லேகியம்லாம் நிறைய லேகியங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து கொடுத்தோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா புஷ்டி ஆயிடும் அப்படின்னு ஏதோ ஒரு கோர்ஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க.
ஒரு 2 மாசம் 3 மாசம் வந்து மருந்து சேவனம் பண்ணணும். ஆயுர்வேத டாக்டர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? முதல்ல வைத்தியர் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்டா இருப்பார். யாரு? இது ஜோசியர் இருப்பார். அந்த ஜோசியரை கூப்பிட்டு அவங்களோட ஜாதகத்தை எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த ஜாதகத்துல குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா மட்டும்தான் வைத்தியர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே சாய்ஸ் இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு, ஸ்பேஸ் இருக்குன்னா மட்டும்தான் வைத்தியத்தையே ஸ்டார்ட் பண்ணுவார். இல்ல அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை இருக்காது அப்படின்னு அதுல நிச்சயமா இருந்துச்சுன்னா, குழந்தைக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா இவர் என்ன பண்ணுவார்? இல்லை முடியாது, இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேற யாரையாவது பார்த்துங்க, இந்த இதுல வைத்தியத்துல சித்தமாகாது அப்படின்னு சொல்றாரு. விஷ்ணு சாஸ்திரம் படிச்சுட்டு போயிருவீங்க வைத்தியர்கள். ஒரு சிம்பிளா ஒரே ஒரு, ஏன்னா என்ன அர்த்தம்? ஈஸ்வரன் தான் பண்ணணும், உங்களுக்கு வேற எதுவும் மார்க்கம் இல்லை. எதெல்லாம் முடியாது, எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் படிங்கன்னு ஒரு வைத்தியர் சொல்றாரு அப்படின்னா நீங்க இம்மிடியட்டா எடுத்துக்கணும், உங்க பிராரப்தத்துல, இந்த பிராரப்தத்துல அந்த கர்மா இல்லைன்னு அர்த்தம். அதுக்காக தான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை படிச்சு அவனோட கருணை இருந்தா ஏதாவது நடக்கட்டும், மருந்தால நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு பிராரப்தம் இருந்தாதான் ஸ்பேஸ் கிடைச்சா மட்டும்தான் ஒரு கர்மா பண்ணணும்னா பலன் கிடைக்கும். ஆனா இப்ப பண்ற கர்மா எல்லாம் எங்க போகும்? ஸ்பேஸ் கிடைக்கலன்னா அப்படியே போய் ஃபியூச்சர்ல பலன் கொடுக்கறதா ஆகிவிடும். ஸ்பேஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பலன் கொடுக்க. ஆச்சா, இப்ப இனிமே வந்து பாத்தீங்கன்னா யாரும் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ சாமி நான் வந்து கர்மா பண்ண பலன் கிடைக்கல அப்படிலாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் தூக்கி ஓரமா போட்டுருங்க. கர்மா பண்ணா பலன் கிடைக்கும் அப்படின்னு வச்சு பாட்டேன், நாளைக்கு பாட்டேன். ஹரி ஓம், ஹரி ஓம்.